So let us discuss topic number 2.1. Before that, content page பார்த்துட்டு உள்ள போவோம். You will get an idea. Okay, content page பார்த்துட்டு உள்ள போவோம். Operations managementல content page தான் பாதி content. ஒரு 15 to 20% வந்து if you understand the content page then it's over. அப்படின்னா ஒரு full schema of the topic தெரிஞ்சிடும். Okay, இதான் நம்ம படிக்க போறோம். ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒரு ஐடியா. Okay, bird's eye. ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னது? ஒரு 10 minutes தியரி பேசிக்கிறேன் வித் யுவர் பெர்மிஷன். ஓகே, ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகே, அப்படின்னா என்னங்கிறது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம். அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டாபிக் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். வாட் தட் வேர்ட் சேஸ் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ் பண்றதுக்காக இருக்குது. இப்போ ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ் பண்ணுங்கிறப்போ ஆப்ரேஷன்ஸை பிளான் பண்ணணும். ஓகே, தட்ஸ் அபவுட் செகண்ட் ஹெட்டிங். தேர்ட் ஹெட்டிங்ல பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கணும், எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க டிசைன் பண்ணணும்ல. சோ தட்ஸ் அபவுட் தேர்ட் ஹெட்டிங்ல பார்ப்போம். ஆப்ரேஷன் மட்டும் இல்ல, ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோலும் பண்ணணும். சோ ப்ரொடக்ஷன் எக்ஸாக்டா நீங்க என்ன பண்ண போறீங்க அதெல்லாமே செக் பண்றது. ஓகே, அது வந்து ஃபோர்த் ஹெட்டிங்ல பார்ப்போம். ஓகே, ஃபோர்த் ஹெட்டிங் வந்து லைக் மோஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஃபோர்த் ஹெட்டிங்ல, தியரியை விட ப்ராப்ளம்ஸ் அதிகம். ஃபோர்த் ஹெட்டிங்ல பெரிய ஹெட்டிங் இருக்கு, அதுல செகண்ட் அண்ட் ஃபோர்த் தான் பெரிய ஹெட்டிங் இருக்கு அதுல. தென் ஃபிஃப்த் ஹெட்டிங் பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி பேஸ் பண்ணியும் குவாலிட்டி பேஸ் பண்ணியும் மேனேஜ்மெண்ட் ஆங்கிள் பார்ப்போம். ஃபிஃப்த் ஒன். அண்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க. ஓகே, ப்ராஜெக்ட் ப்ரொடக்ஷன் தான். ஓகே, அது எந்த ஆங்கிள் டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் செவன்த் ஒன்னு, இதெல்லாம் எப்படி பண்ண போறீங்க? எய்தர் ஹியூமன்ஸை வச்சு பண்ணுவீங்க, இல்லைன்னா மிஷின்ஸை வச்சு பண்ணுவீங்க. அந்த மிஷின் எவ்வளவு நாளைக்கு தாங்கும்? ஓகே, என்ன சொல்லணும்னா வயசாயிடுச்சு, ரொம்ப சவுண்ட் கேக்குது, என்ன பண்ணலாம்? தூக்கி போட்டு புதுசு வாங்கலாமா, இல்ல லைட்டா ஆயில் போட்டா சரியாயிடுங்க, ஒன்றும் பெரிய வேலை எல்லாம் இல்ல. அப்போ எப்படி மெயின்டைன் பண்ண போறீங்க? அண்ட் மிஷின் மெயின்டெனன்ஸ் மட்டும் இல்ல, அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குல்ல, அதோட மெயின்டெனன்ஸும் இருக்கு. சோ ஸ்பேர் பார்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் இது ரெண்டுமே பார்ப்போம். சோ அல்டிமேட்டா இந்த கண்டென்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த், நாட் ஃபிஃப்த் ஒன், ஃபோர்த் கண்டென்ட்ல மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் வந்து ப்ராப்ளம்ஸ் தான். ஓகே, கொஞ்சம் தியோரி அதெல்லாம் அப்பதான். அதே மாதிரி இஃப் யூ கோ ஃபார் செகண்ட் டாபிக் இஸ் மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் தான். மிச்சது எல்லாமே ஒரு ஒரு கிளாஸ் கொடுத்தா போதும் நான் முடிச்சிடுறேன். சோ அப்படி பாத்தீங்கன்னா ப்ராபப்ளி இது ஒன் செஷன் ஃபர்ஸ்ட் டாபிக். Second topic, it may take some 2 to 3 sessions depending on how many hours we schedule. Okay, 2 to 3 sessions வச்சுக்கோங்க. தேர்ட் டாபிக் ஒரு செஷன், ஃபோர்த் டாபிக் வரும் 7-8 செஷன் வரும். ஓகே, அதான் இருக்கிறதே பெருசு. 7-8 செஷன் வரும். ஏன்னா என்னால ஒரு டாபிக் இன்னொரு டாபிக்கும் கிளப் பண்ண முடியாது. செகண்ட்ல ஆச்சு அட்லீஸ்ட் அதுவும் பெருசு, பட் கிளப் பண்ண முடியும் என்னால. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 1.5 hours பாக்குறோம்னா இன்னொரு டாபிக் நான் பார்த்தா திரும்ப 1.5 hours வேணும். லைக் ஐ வில் நாட் கெட் தட் கம்ப்ளீட் 1.5 hours and 1.5 hours. அதனால வந்து இட் வில் டேக் சம் 7 to 8 செஷன்ஸ். ஓகே, சோ இதுதான் லென்த்தியா இருக்கும். அண்ட் ஃபிஃப்த் டாபிக் அகைன் ஒன் செஷன், சிக்ஸ்த் டாபிக் ஒன் செஷன், செவன்த் டாபிக் ஒன் செஷன். அப்போ ஒரு 15 to 20 செஷன்ஸ்ல ஒரு 50% of the content will be covered only for chapter number 4. Okay, so I'll go for today's content. Today's content is on forecasting, demand forecasting. ரொம்ப ஈஸியான கண்டென்ட். எல்லாரும் ஸ்கூல்ல ஒர்க் அவுட் பண்ணிருப்பீங்க அந்த ப்ராப்ளம்ஸ். அந்த ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். சின்ன தியரி கண்டென்ட் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டுடே வில் நாட் பி அ டஃப் ஜாப் ஃபார் யூ. கேஷ்ல பார்க்குற மாதிரி தான். ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங். டிமாண்ட்னா என்ன தெரியும் இல்லையா நமக்கு? அதை ஃபோர்காஸ்ட் பண்றது. ஃபோர்காஸ்ட் பண்றதுன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஆக்சுவலா ஃபோர்காஸ்டிங் ஒரு வேர்ட் இருக்கு அண்ட் ப்ரிடிக்ஷன் ஒரு வேர்ட் இருக்கு. வி ஹேவ் டூ ஈக்குவல் வேர்ட்ஸ். மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம், பட் ரெண்டுமே வேற வேற. நான் வந்து பேசும்போது ஃபோர்காஸ்டிங் பதிலா ப்ரிடிக்ஷன் சொல்றேன், ப்ரிடிக்ஷன் பதிலா ஃபோர்காஸ்டிங் சொல்றேன். ரெண்டுமே சேம் மாதிரியே தான் ட்ரீட் பண்ணுவோம் நம்ம. பட் ஒரிஜினல் இன் டர்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே வேற வேற. ஓகே, நம்ம பாக்குறது ஃபோர்காஸ்டிங் என்னன்னா ஹிஸ்டாரிக் டேட்டா இருக்கும். இந்த ஹிஸ்டாரிக் டேட்டா பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். ஏதோ ஒரு பேட்டர்ன், அசெண்டிங், டிசெண்டிங், அப்ஸ், டவுன்ஸ், ஏதோ ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். இந்த பேட்டர்ன் மூலியமா என்ன பண்ணுவோம்னா நம்ம ஃபியூச்சர்ல இந்த டேட்டா என்ன இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ஆக்சுவலா அது ப்ரிடிக்ஷன் சொல்லக்கூடாது, ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம். நான் தான் சொன்னேன், கொலோக்கியலா பேசும்போது மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிப்போம். வேர்டிங்ஸ் வைஸ் ஓகே. சோ ஹிஸ்டாரிக் டேட்டாங்கிறது நமக்கு யூஸ்வலா என்ன பண்ணிருப்பாங்கன்னா டேப்லெட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஒரு டேபிள் கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். பட் டேபுலேஷன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏகப்பட்ட வே ஆஃப் ரெப்ரஸன்டேஷன், டிஸ்கிரிப்டிவ் இருக்கலாம், டைகிராமெட்டிக் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்ப நம்ம இதுல பார்த்தோம் இல்லையா பிசினஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல
எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்ம சிலபஸ்ல கவர் ஆகுறது டேபுலேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு பிறகு நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே, இந்த ஃபியூச்சர்ல ஃபைண்ட் பண்ணலாம் சொன்னோம் இல்லையா, ஃபியூச்சரோட டேட்டா ஃபைண்ட் பண்ணலாம், ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகும்னு சொன்னோம் இல்லையா. இந்த பேட்டர்ன் நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ண போறோம்னா, பேட்டர்னே அது ஒரு ட்ரெண்ட் கிரியேட் ஆகுது. ஓகே, இந்த ட்ரெண்டை நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஓகே, இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ட்ரெண்ட் அனாலிசிஸ் சொல்லுவோம். இது லீனியர் இருக்கு, குவாட்ராட்டிக் இருக்கு. என்ன மேம் ரொம்ப மேத்தமேட்டிக்கலா பேசுறீங்களே. லீனியர்னா பவர் 1 லைன் வரும், லீனியர்னா பவர் 1 லைன் வரும். ஓகே, ஒரு லைன் டிரா பண்ணலாம் நீங்க. இதே குவாட்ராட்டிக்னா இந்த மாதிரி ஒரு ஷேப், இந்த மாதிரி ஒரு ஷேப், இப்படி ஒரு ஷேப், இப்படி ஒரு ஷேப். ஓகே, குவாட்ராட்டிக், கியூபிக் இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் லெவல். அகைன் லக்கிலி நமக்கு இந்த சிலபஸ்ல இல்ல. நம்ம இப்பதான் சந்தோஷமா இருக்கு. லீனியர் நமக்கு சிலபஸ்ல கவர்டு. ஓகே, அப்படின்னா என்னது, பவர் 1 ஒரே ஒரு வேல்யூ வச்சுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரியான வேரியபிள் வச்சுதான் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் திங் நோட்டபிளா. செகண்ட் திங், இந்த ட்ரெண்ட் அனாலிசிஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல பண்ணலாம். நமக்கு சிலபஸ்ல கவர் ஆகுது ஒரே ஒரு மெத்தட். அந்த மெத்தட் பேர் வந்து என்ன சொல்லணும், நார்மல் ஈக்குவேஷன் மெத்தட்னு சொல்லலாம். ஆர் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், நார்மல் ஈக்குவேஷன் மெத்தட்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து ட்ரெண்ட் லைன் ஆர் லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் மெத்தட்னு சொல்லலாம். சி, இந்த ஹிஸ்டாரிக் டேட்டா இருக்குல்ல, ஒரு 10 வருஷத்தோட டேட்டா, 12 வருஷத்தோட டேட்டா, 50 வருஷத்தோட டேட்டா, எவ்வளவுனா இருக்கட்டும், இதெல்லாம் சேர்த்தா ஒரு லைன் கிடைக்கும். அந்த லைன் தான் அது பேட்டர்ன். ஓகே, இப்படி ஒரு லைன் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அந்த லைன் தான் பேட்டர்ன் வரும். இதான் லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட். இந்த லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் ஒரு ஈக்குவேஷன் தானே. அந்த ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிப்போம்னா அந்த நார்மல் ஈக்குவேஷன் வந்துச்சு. ஓகே, நார்மல் ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் வரும். இந்த சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் படிச்சிருக்கீங்கல்ல ஸ்கூல்ல, அதேதான். சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணும் அந்த 2 ஈக்குவேஷன். ஓகே, சோ தியரி கண்டென்ட் நான் பிறகு வரேன் இருக்கும். ஸோ ஐ கோ ஃபார் ப்ராப்ளம்ஸ். ஒரு சின்ன ஐடியாக்காக தான் நான் ஒரு பிரீஃபிங் கொடுத்தேன். ஸோ யூ கேன் கோ ஃபார் ரெஃபரிங் த வெரி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். பாருங்க, அதுக்கு பிறகு நம்ம ஸோ இதோட ஹெட்டிங் பாத்தீங்கன்னா ஸ்கேட்டர் டயக்ராம், மூவிங் ஆவரேஜ் மெத்தட், எல்லாம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் மெத்தட், இல்லைன்னா ஹேண்ட் ஃபிட்டிங் மெத்தட்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, என்னென்ன நேம் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கேட்டர் டயக்ராம் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா மூவிங் ஆவரேஜ் மெத்தட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் மெத்தட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஹேண்ட் ஃபிட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின். ஷிப்மெண்ட்ஸ் ரிலேட்டடா கொடுத்துருக்காங்க. வெல்டட் டியூப் பை அன் அலுமினியம் ப்ரொடியூசர். இயர் 1 வந்து எவ்வளவு டன் ப்ரொடியூஸ் பண்றாருப்பா, 2 tons. இயர் 2 வந்து 3 tons அண்ட் சோ ஆன். இந்த மாதிரி எத்தனை வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க, 11 years. ஞாபகம் வச்சுக்கோங்க, டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக் டேட்டா வில் பி கிவன். ஓகே, யூ ஹேவ் டு கிராஃப் த டேட்டா அண்ட் கமெண்ட் ஆன் த ரிலேஷன்ஷிப். எப்படி கிராஃப் போடுவீங்க ஞாபகம் இருக்கா? ஒண்ணும் இல்ல, நம்ம முதல்ல கடையில போய் கிராஃப் ஷீட் வாங்குவோம், பச்சை கலர்ல ஒரு கிரிட் இருக்கும். அதுக்கு பிறகு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது ஆரிஜின் மார்க் பண்ணுவோம். ஓகே, இந்த கொஸ்டின் ரொம்ப லீஸ்ட் சாய்ஸ் தான், பட் தெரிஞ்சுக்கோங்க, வந்துச்சுன்னா கிராஃப் ஷீட் எல்லாம் போய் எக்ஸாம்ல கேட்காதீங்க, வரமாட்டாங்க. ஏன்னா அந்த தப்ப நான் பண்ணேன். எனக்கு எப்படி தெரியும், சொல்லவே இல்லை. லாக் வேல்யூ கொஸ்டின் வருவாங்கன்னு சொல்லல, நான் பாட்டுக்கு லாக் புக்கு போய் கேட்கிறேன். ஃபுல் ஹாலே என்ன திரும்பி பாக்குது. அது பெரிய ஹால் இங்கல, சென்னையில. ஐ ரோட் மை எக்ஸாம் இன் சென்னை ஒன்லி, ஓஎம் பேப்பர். அது பாருங்க, ஒரு 150 பேர் உட்காந்துருக்காங்க. அங்க இருந்து இங்க வரைக்கும் நடந்து வந்து எனக்கு லாக் டேபிள் வேணும்னு கேட்டேன். ஃபுல் ஹால் நான் திரும்பி பாக்குறாங்க. லாக் டேபிள், கிராஃப் ஷீட் அதெல்லாம் தர மாட்டாங்க. ஓகே, சோ ஒரு கிராஃப் ஷீட் இருந்தா எப்படி இருக்கும்? சோ யூஸ்வலா என்ன பண்ணுவோம், யூ வில் மார்க் த வேல்யூஸ் 1 2 3 so on. இது வந்து எதுக்காக யூஸ் பண்றோம், இயருக்கு யூஸ் பண்றோம். ஆக்சுவலா எக்ஸ் ஆக்சஸ் போடக்கூடாது, நம்பர்ஸ் இருந்தாலும் எக்ஸ் ஆக்சஸ் போடணும். இங்க இயருக்கு யூஸ் பண்றோம். அண்ட் டம்ஸ் வந்து 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எது வரைக்கும் இருக்கு, அப் டு 19 இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 4 6 8 மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இயருக்கு 2 tons, செகண்ட் இயருக்கு 3 tons, தேர்ட் இயருக்கு 6 tons. இந்த மாதிரி நீங்க மேப் பண்ணீங்கன்னா ஒரு கிராஃப் வரும் இல்லையா, அதுதான் வந்து கிராஃபிங் த டேட்டா அண்ட் யூ ஹேவ் டு கமெண்ட் ஆன் த ரிலேஷன்ஷிப். என்ன ரிலேஷன்ஷிப்னா, இங்க இன்க்ரீஸ் ஆக ஆக இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகுதா, இல்லைன்னா எப்படி இருக்குங்கிறது நீங்க கமெண்ட் பண்ணணும். ஓகே, செகண்ட் வந்து கம்ப்யூட்டர் 3-year மூவிங் ஆவரேஜ் பிளாட்டட் அஸ் அ டாட்டட் லைன். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஏன்னா உங்களோட ஆன்சர் வந்து கிராஃப்ல நார்மல் லைனா டிரா பண்ணீங்கன்னா ஆன்சர் ஏ, டாட்டட் லைன் டிரா பண்ணீங்கன்னா ஆன்சர் பி. அண்ட் யூஸ் இட் டு ஃபோர்காஸ்ட் ஷிப்மெண்ட்ஸ் இன் த இயர்
12. Okay. அது என்ன 3-year மூவிங் ஆவரேஜ்? இது மூவிங் ஆவரேஜ் மெத்தட்னா இப்போ ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், 4, 5, 6 இருக்குல்ல, 3 வருஷமா பார்ப்பாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் 3 வருஷம் பார்ப்பாங்க. 3 வருஷத்தோட வேல்யூ என்னது? 2, 3, 6. என்ன டேர்ம் யூஸ் பண்றாங்க? 3-year மூவிங் ஆவரேஜ். ஆவரேஜ்னா என்னது? ஆட் பண்ணி டிவைட் பை 3 பண்ணணும். ஓகே, இதோட வேல்யூ 2 பிளஸ் 3 பிளஸ் 6 டிவைடட் பை 3. வேல்யூ இப்போ 11/3. 11/3. இப்ப என்ன பண்ணுவோம்னா மூவிங் இல்லையா, ஃபர்ஸ்ட் இயர் விட்டுட்டு செகண்ட், தேர்ட், ஃபோர்த்னு பார்ப்போம். அப்போ இந்த 3 வருஷத்தோடது எடுக்கணும். 3, 6, நெக்ஸ்ட் வேல்யூ வந்து 10. அப்போ this value will correspond to, இங்க போடணும், this value will correspond to 3 plus 6 plus 10 divided by 3, 19/3. இந்த வேல்யூ வச்சு என்ன பண்ணுவோம்னா y axisல plot பண்ணும். ஓகே, இந்த வேல்யூ எடுத்து y axisல plot பண்ணும். இப்படி plot பண்ணும்போது எனக்கு ஒரு லைன் கிடைக்கும் இல்லையா, அதுதான் வந்து நீங்க கம்ப்யூட் பண்ணி plot பண்ற dotted line. ஓகே, and you have to forecast the shipments in year 12. இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ண இடத்துல மீட் ஆகும்ல, அதுதான் வந்து year 12 இருக்கு. ஓகே, I will explain from single material. ஒரு கிளாஸ் பாருங்க. ஸ்கேட்டர் டயக்ராம். ஸ்கேட்டர் டயக்ராம் என்னது? பாயிண்டட். இது ஆக்சுவலா நான் ப்ளூல டிரா பண்ணிருக்கிறது வந்து பாயிண்டட். ஓகே, நார்மல் லைன். அப்புறமா வந்து மூவிங் ஆவரேஜ் மெத்தட் வந்து நான் ரெட்ல யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ இந்த வேல்யூ வாங்க. ரொம்ப ரேர் சிச்சுவேஷன் இந்த கொஸ்டின் கேட்கறாங்க. இப்போ ஏதாவது கொஸ்டின் மாத்தி கேட்கணும்னு கேட்கறாங்க. ஒரு பீரியட்ல வந்து இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இயர் வேல்யூ எப்படி இருக்கு? 2 பிளஸ் 3 பிளஸ் 6. நீங்க எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிப்பீங்க? இது மூணுமே ஆட் பண்ணுவீங்க. 2 பிளஸ் 3 பிளஸ் 6 11. டிவைட் பை 3 பண்ணீங்கன்னா 3.7. அது ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ரெண்டு வேல்யூவா போடணும்? ஒரே வேல்யூவா போட்டுடலாமே. போட வேண்டாம். எக்ஸாம்ல எப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இது டஃப்பான ப்ராப்ளம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி ப்ரெசென்ட் பண்றீங்க? ஓகே, அப்போ 4 காலம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒன்னு வந்து இயர், டன்ஸ். இது ரெண்டும் எங்க இருந்து எடுப்பீங்க? கொஸ்டின்ல இருந்து எடுப்பீங்க. 3-year மூவிங் டோட்டலுக்காக ஒரு காலம் எடுப்பீங்க, ஆட் பண்ணி போடுறது. அதுக்கு பிறகு ஆவரேஜ் இதுல இருந்து டிவைட் பை 3 பண்ணணும். இதே 5 இயர்ஸ் சொன்னா டிவைட் பை 5, 7 இயர்ஸ் சொன்னா டிவைட் பை 7. இதே 4 சொன்னா நீங்க டைரக்டா பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி 3 வருஷம் இருக்கு. 1, 2, 3. இது மிடில் வேல்யூ, இந்த வேல்யூ. அப்ப செகண்ட் இயருக்கு போட்டுடலாம். 1, 2, 3, 4, 5க்கு எடுக்கிறோம். எது மிடில் வேல்யூ? 3க்கு போட்டுடலாம். 1, 2, 3, 4 மட்டும் கொடுக்குறாங்க. எது மிடில் வேல்யூ? இதுதானே மிடில் வேல்யூ. 2.5 தானே வரும். ஓகே, மிடில் வேல்யூனா டிவைட் பை 2 பண்றது இல்ல, ரெண்டுத்துக்கும் பைசெக்ட் பண்றது. நடுவுல தான் மிடில் வேல்யூ, மிட் வேல்யூன்னு சொல்லுது. அப்போ இந்த வேல்யூ இது வந்து இயருக்காக ரெப்ரசென்ட் பண்றோம். எந்த வேல்யூ வரும்? அப்ப நீங்க நார்மலா இந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ 3 இயர்னா மூவிங் டோட்டலி ஈஸியா பண்ணிடலாம். 4 இயர்ஸ் என்ன பண்ணும்போது நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ல பண்ணும். ஸோ 3 இயர் மூவிங் டோட்டலா இருக்க ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயரோட வேல்யூ எவ்வளவு? எவ்வளவு டன்ஸ்? 2 டன்ஸ், 3 டன்ஸ் அண்ட் 6 டன்ஸ். ஆட் பண்ணா 11. இந்த 11 இங்க போடக்கூடாது, இங்க போடணும். இதெல்லாமே நோட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூல போடக்கூடாது. ஏன்? இந்த 3 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்ல 3 வேல்யூக்கும் சேர்த்து நான் ஒரே வேல்யூவா மாத்திக்கிறது இதோட மீனிங். அப்ப ஃபர்ஸ்ட் இயருக்காக நான் பார்க்கல, செகண்ட் இயருக்காக பார்க்கல, தேர்ட் இயருக்காக பார்க்கல, 3 வருஷத்துக்கும் சேர்த்து ஒரு வேல்யூக்காக பார்க்கல. அந்த ஒரு வேல்யூ எந்த வேல்யூ ரெப்ரசென்ட் பண்றதா வச்சுக்கிறோம்? செகண்ட் வேல்யூ ரெப்ரசென்ட் பண்றதா வச்சுக்கிறோம். அப்ப செகண்ட் வேல்யூக்கு நேரா தான் போடுவோம். சோ இது வந்து 11 டிவைடட் பை 3, 3.7. இப்போ நெக்ஸ்ட் என்ன எடுப்பீங்க? லெட் மீ சேஞ்ச் தி கலர் ஃபார் கன்வீனியன்ஸ். நெக்ஸ்ட் என்ன எடுப்பீங்க? 2, 3 and 4. இதோட வேல்யூ என்னது? 6, 3 and 10. 6 plus 3, சாரி 3 plus 6 plus 10, 19 இல்லையா? இந்த 19 எங்க போட்டிருக்காங்க பாருங்க. 2, 3 and 4ல இது சென்டர் வேல்யூ. 3 சென்டர் வேல்யூவா? அப்ப 3க்கு நேரா போடுவாங்க. கரஸ்பாண்டிங் வேல்யூவா போடுவோம். And 19 divided by 3 ஓட வேல்யூ 6.3. It will be written in the last column. இதான் பிரசன்டேஷன். ஓகே, இந்த பிரசன்டேஷன் பண்ணாலே போதும். மேக்ஸிமம் உங்களுக்கு 4 மார்க்ஸ் கொஸ்டின் 3 மார்க்ஸ் சாலிடா வந்துடும். அது பிறகு இந்த வேல்யூஸ் எல்லாமே எடுத்து நார்மல் கிராஃபா பிளாட் பண்ணும். டாட்டட் லைன் யூஸ் பண்ண சொன்னா டாட்டட் லைன் யூஸ் பண்ணுங்க. நாங்க அட்ராக்டிவா இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த லைன் யூஸ் பண்ணேன். சோ டாட்டட் லைன் சொன்னா டாட்டட் லைன். டாட்டட் லைனா எப்படி டிரா பண்ணுவீங்க? இப்படி டிரா பண்ணணும். இதான் கிராஃப்னா இப்படி டிரா பண்ணா டாட்டட் லைன், இப்படி டிரா பண்ணா நார்மல் லைன். Okay, dotted line, dotted line, dotted line. Okay, so this is about first problem. Second problem, actually not second problem, second subdivision adala. What's the question? Second subdivision was shown. Third, computer 4-year moving average. Okay,
4-year moving average பார்த்தலாமா? 4-year moving average. 4 yearனா ஈவன் நம்பர்னா கேர்ஃபுல்லா இருக்கணும். 1, 2, 3, 4 year values 2, 3, 6, 10 ஆட் பண்ணா get me the value 2 plus 3 plus 6 plus 10 எவ்வளோ 21. ஓகே 21 போட மாட்டோம். 21 divided by 4 எவ்வளோ 5.25. இது எங்க போட்டிருக்காங்க பாருங்களேன். in between 2 and 3 போட்டிருக்காங்க பாருங்க. நான் சொன்னேன்ல 1, 2, 3, 4னா இது 1 இல்லையா 1, 2, 3, 4 இந்த in between வேல்யூ தான் வந்து நமக்கு என்னது சென்டர் வேல்யூ மீன் பண்ணுது. அப்போ you have to write this 5.25 in between these value. அதனால நீங்க ரூல் பேப்பர்ல தான் எழுத போறீங்க ஆன்சர். ஒரு லைனை விட்டு எழுதுங்க. 4 மூவிங் ஆவரேஜ் ஆனே ஒரு லைனை விட்டு எழுதிடுங்க. ஓகே இதுல என்ன தெரியுமா ப்ராப்ளம்? இப்போ இப்படி வாங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்கு. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் மூவிங் ஆவரேஜ் எடுக்கிறீங்க. இங்க வரும். இங்க வருமா? எங்க இருந்து எடுப்பீங்க? அது 1, 2, 3, 4 எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டூ மார்க். ஓகே நெக்ஸ்ட் செட்டுக்கு எந்த வேல்யூ எடுப்பீங்க? 2, 3, 4, 5. இதுக்கு எது சென்டர் பாயிண்ட்? 3.5 கரெக்டா? இப்போ இது ரெண்டுக்கும் திரும்ப சென்டர் எடுப்பீங்க. அப்ப இது தேர்ட் வேல்யூவா? அப்போ 1, 2, 3, 4க்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சீங்க 6 சாரி 5.25 இங்க கண்டுபிடிச்சது. ஓகே நெக்ஸ்ட் வந்து 2, 3, 4, 5க்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சீங்க. அந்த வேல்யூ வந்து 6.75. ஓகே இதுக்கு ரெண்டுத்துக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம் 2.5க்கும் 3.5க்கும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சா என்னது 3. அப்போ 5.25 plus 6.75 divided by 2 பண்ணீங்கன்னா you get the value 6. அதுதான் இங்க போட்டிருப்பாங்க. சோ இங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா 4-year moving total எல்லாம் இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். 4-year moving average and 2-year moving average ங்கிறது heading. ஓகே 4-year moving average and 2-year moving average ங்கிறது heading. Is it okay? Okay. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சப்சிக்வெண்ட் வேல்யூஸ் இங்க போடும்போது ஃபர்ஸ்ட் இங்க வேல்யூ வராது, செகண்ட் வேல்யூ வராது. இது தேர்டுக்கும் செகண்டுக்கும் தேர்டுக்கும் சேர்த்து வர வேல்யூ. செகண்ட்ல போடக்கூடாது, தேர்ட்ல போடக்கூடாது, செகண்டுக்கும் தேர்டுக்கும் சேர்த்து போடுற வேல்யூ. இந்த காலம்ல வரும்போது 2-year மூவிங் ஆவரேஜ்னு போடும்போது ஃபர்ஸ்ட்ல போட மாட்டோம், செகண்ட்ல போட மாட்டோம், தேர்ட் வேல்யூல போடுவோம். அப்ப இங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வேல்யூ பிளாங்க் ஆயிடும். இங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வேல்யூ விட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது வரும். ஓகே கொஞ்சம் இதை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணாலும் போகும். ஓகே இது வந்து என்ன வேல்யூ பார்க்கலாம் 2 years, sorry, 4 years moving total over. Next, let me go for division number D. Forecast 12th year production using each of the following. 12th year production எதுக்கு ஃபைண்ட் பண்ணணும்? 5 month moving average ஃபைண்ட் பண்ணணும். Weighted average using 3, 2 and 1 for latest year to last 3 years யூஸ் பண்ணணும். Hand fitting method யூஸ் பண்ணணும். High to low method என்னங்கிறது நான் சொல்றேன். ஓகே டோன்ட் வரி. 3 years moving average பார்த்தோமா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல. அதே மாதிரி 5 month moving average ஃபைண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்துட்டு வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் யூஸ் பண்ணணும். வெயிட்டட்னா லாஸ்ட் 3 years எடுத்துக்கோங்க. லாஸ்ட் 3 years வந்து 11ஆ 10ஆ 9ஆ. இதுக்கு 3 years 3 வெயிட்டேஜ் கொடுங்க, இதுக்கு வந்து 2 வெயிட்டேஜ் கொடுங்க, இதுக்கு 1 வெயிட்டேஜ் கொடுங்க. சோ இந்த மாதிரி வெயிட்டேஜ் கொடுக்கணும். அவங்க சொல்லியிருப்பாங்க ஃபார் லேட்டஸ்ட் இயர் டு லாஸ்ட் 3 years. எது லேட்டஸ்ட் இயர்? போன வருஷம் போனது தான் லேட்டஸ்ட் இயர். 11th இயர் தான் லேட்டஸ்ட் இயர். அதுக்கு ஹை வெயிட்டேஜ், அதுக்கு பிறகு எனக்கு குறைச்சிட்டே வரும். அப்ப லாஸ்ட் 3 years மட்டும் பார்த்தா போதும். இதை வச்சுட்டு நீங்க 12th இயருக்கு ஃபைண்ட் பண்ணலாம். அண்ட் ஹேண்ட் ஃபிட்டிங் மெத்தட்ங்கிறது ஹை அண்ட் லோ வேல்யூ வச்சு நம்ம ஃபிட் பண்றோம். சும்மா கையில டிரா பண்ணிட்டு பாருங்க, சும்மா இப்படி டிரா பண்ணிவிடும் அந்த மாதிரி வருது ஹேண்ட் ஃபிட்டிங். பார்த்தலாமா? எஸ் ப்ளீஸ் ஜாயின். சோ ஃபோர்காஸ்டிங் 12th year production using each of the following. ஃபர்ஸ்ட் என்னது 5 month ஓட மூவிங் ஆவரேஜ். 5 year ஓட வேல்யூவை எடுத்து டிவைட் பை 5 பண்ணணும், அவ்வளவுதான். சோ லாஸ்ட் 5 years ஓட எடுத்துக்கோங்க, டிவைட் பை 5 ஓவர் முடிஞ்சது. ஓகே நெக்ஸ்ட் வெயிட்டட் ஆவரேஜ் யூசிங் 3, 2 and 1. லாஸ்ட் 3 years ஓட எடுத்து வெயிட் கொடுங்க 3, 2 and 1 ஓவர். ஓகே ஹேண்ட் ஃபிட்டிங் மெத்தட்ல ஹை அண்ட் லோ மெத்தட்ல இப்படி டிரா பண்றோம்ல, எல்லாத்துக்கும் இப்படிதான் டிரா பண்ணுவோமா? இல்ல சம்டைம்ஸ் இப்படி டிரா பண்ணுவோம், சம்டைம்ஸ் இப்படி டிரா பண்ணுவோம். இந்த ஸ்லோப் இருக்குல்ல, எவ்வளவு கிராஸா டிரா பண்றதுதான் ஸ்லோப்னு சொல்லுவோம். ஹை லோ மெத்தட்ங்கிறது எக்ஸ் வேல்யூவோ ஒய் வேல்யூவோ பார்த்து ஹை லோ கண்டுபிடிக்கணும். ஒய் வேல்யூ எது ஹையஸ்ட் வேல்யூ டேபிள பார்த்து சொல்லுங்க.
லீஸ்ட் வேல்யூ 2, ஹையஸ்ட் வேல்யூ 18, 19 எல்லாம் இருந்தது இல்லையா? ஸ்லோப்போட மீனிங்கே வந்து டிஃபரன்ஸ் இன் y வேல்யூ டிவைடட் பை டிஃபரன்ஸ் இன் x வேல்யூ ஸ்லோப். y வேல்யூங்கிறது 19 ஹையஸ்ட் வேல்யூ, 2 லீஸ்ட் வேல்யூ. ஸோ 19 minus 2. அதே மாதிரி இயர்ஸ்ல என்னது? ஃபர்ஸ்ட் இயர், லாஸ்ட் இயர், 11th இயர். அப்ப 11 minus 1. So this is 17 divided by 10, which is 1.7 is the value. Okay. இந்த வேல்யூவை வச்சு நம்ம ஒரு லைன் ஃபார்ம் பண்ணலாம். y is equal to a plus bx னு ஒரு லைன். ரொம்ப வழி பண்ண வேண்டாம், நான் சொல்றேன். y is equal to a plus bx னு ஒரு லைன் ஃபார்ம் பண்ணலாம். இந்த b வேல்யூ தான் இங்க நீங்க ஸ்லோப் ஆஃப் இந்த ஈக்குவேஷன் கூட ஞாபகம் இருக்கா? y is equal to mx plus c படிச்ச ஞாபகம் இருக்கா? ஸ்கூல்ல ஈக்குவேஷன் ஆஃப் லைனுக்கு ஞாபகம் இல்லாம ரொம்ப சந்தோஷம் விட்டுருங்க. இதுதான் லைன். ரொம்ப டென்ஷன்லாம் ஆகாதீங்க, ஏன்னா இங்க மட்டும் தான் வரும். அங்க இருந்து ஒரு இடத்துல 3 இடத்துல பாப்பீங்க, அவ்வளவுதான். பை டிஃபால்ட் நீங்க தெரிஞ்சுதான் ஆகணும். ஓகே, ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் மாசம் சம்பளம் கொடுத்தா படிக்க மாட்டீங்க? படிப்பீங்கல்ல, அவ்வளவுதான் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான். அது ஒன் பாயிண்ட் நீங்க இதுலதான் ஒர்க் பண்ணணும்னு சொன்னா கெட் தட் எனர்ஜி டு ஸ்டடி. ஓகே, அதுல வரி பண்ணாதீங்க. y is equal to a plus bx னு ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது. இது ஈக்குவேஷனுக்கு லைன், லீனியர் லைன். ஓகே, இந்த b ங்க வேல்யூ ஸ்லோப் இங்க ஃபைண்ட் பண்ணிருக்கீங்க. சோ y is equal to a plus bx ல b ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டீங்க. என்னது? 1.7. ஓகே, 1.7x a plus 1.7x is equal to y. இப்போ a வேணும். அப்போ x and y வேல்யூ எவ்வளவு வேல்யூ கொடுத்திருந்தாங்கல்ல 11 இயர்ஸ்க்கு, 1 2 3 4 up to 11 கொடுத்திருந்தாங்க. அதோட வேல்யூ அதுல ஏதாவது சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதானே? ஓகே, என்ன வேல்யூ இருக்கு? 11th இயருக்கு ஒரு வேல்யூ இருக்கு. x is equal to 11க்கு y ஓட வேல்யூ என்னது? क्वेश्चन வந்து பார்த்து சொல்லுங்க. see, எது வேணாலும் எடுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். x is equal to 11, y is equal to டேபிள் 19. இதுல சப்ஸ்டிட் பண்ணணும், முடிஞ்சு. அப்ப என்ன கிடைக்கும்? y ஓட வேல்யூ நான் இங்க சப்ஸ்டிட் பண்றேன். ப்ளீஸ் ஜாயின் வித் மீ. இங்க சப்ஸ்டிட் பண்றேன். எனக்கு 19 is equal to a தான் வேணும் எனக்கு. a plus 1.7 into 11. ஓகே, அப்ப a வேல்யூ என்னப்பா? 0.3. செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ 12th இயர் தானே ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. x ஓட வேல்யூ 12, y ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. அப்போ y is equal to a plus bx தான் நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். a ஓட வேல்யூ வந்து 0.3, b ஓட வேல்யூ வந்து 1.7 into x. அப்போ this is equal to 0.3 plus 1.7 into x ஓட வேல்யூ என்னது? 12. ஓகே, this வேல்யூ 20.7 வருதா? ஓகே, என்னாச்சு டவுட்டா? இந்த டாபிக் கம்ப்ளீட்டா உங்களுக்கு அப்படியே ஃபைனல் ஆகும். ஓஎம் பேப்பர்னு சொல்றோம்ல, இந்த ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்எம் புட் டுகெதர் ஒரு பேப்பர் இல்லையா? அதுல ஓஎம் வந்து 50% வெயிட்டேஜா? 60% வெயிட்டேஜ். 60-40. அப்போ ஓஎம் வந்து 60%. இதே இந்த 4th யூனிட் இருக்குல்ல, அந்த கண்டென்ட், மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் வந்து ஒரு 70% ஆஃப் ஓஎம் சிலபஸ் தான் வந்து எஸ்சிஎம் படிப்பீங்க நீங்க ஃபைனல். ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் பேப்பர், எஸ்சிஎம்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. இந்த பேப்பர் வந்து ஃபைனல்ல படிப்பீங்க. இந்த 70% ஆஃப் ஓஎம் தான், அதுல 80% ஆஃப் அந்த பேப்பர். 80% ஃபுல் 80 பேப்பர், அதுல 40 மார்க்ஸ் வெயிட்டேஜ் வரும். இந்த ஓஎம் பேப்பரோட வெயிட்டேஜ் வந்து 40 மார்க்ஸ். இந்த 40 மார்க்ஸ்ல ஒரு 30 மார்க்ஸ் வந்து இதுல இருந்தே வரும். அதனாலதான் சிஎம்ஏ குரூப் 3 பண்றாங்க இல்லையா, அவங்க வந்து முதல்ல எஸ்சிஎம் முடிச்சு வச்சிருவாங்க, ஒரு பேப்பர் முடிச்ச மாதிரி ஃபீல் பண்ணும். ஓகே, let me go for the next content. இதுதான் often repeated question. least square method, டைரக்ட் மெத்தட் இருக்கு, இன்டைரக்ட் மெத்தட் இருக்கு. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது இன்டைரக்ட் மெத்தட். அது என்ன மேம் இன்டைரக்ட் மெத்தட்னா? டைரக்ட் மெத்தட் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் இது ஏன் இன்டைரக்ட் புரியும். அதனால ஒரு மெத்தட் அவ்வளவுதான். ஓகேயா? இது ஏன் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட்னு சொல்றாங்க, ஏன் ரிக்ரெஷன் லைன் சொல்றாங்க, ஏன் ட்ரெண்ட், ஏன் நார்மல் ஈக்குவேஷன், இதெல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஏன்னா இந்த நேமை வச்சு கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகே, கொஸ்டினை கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபிட்டர் லீனியர் ரிக்ரெஷன் கேட்டாங்கன்னா அது என்ன மெத்தட்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபிட்டர் லீனியர் ரிக்ரெஷன் சொல்லாம நம்ம ஏர்லியர் பார்த்தோம்ல மூவிங் ஆவரேஜ், அந்த சொல்லிட்டு அப்ளை பண்ண தெரியணும்ல உங்களுக்கு. So the question number 2 is
An investigation into the demand for colored TV sets in 5 towns has resulted in the following data. Towns in lakhs la கொடுத்திருக்காங்க, number of TV sets in demand. So probably I'll have a question on the board. இதான் question. Population of the town is given. எவ்வளோ? In lakhs. 5 lakh இருக்கிற 5 lakh people இருக்கிற டவுன்ல எவ்வளவு number of TV sets demandல இருக்கான்? 9,000. See, thousands. இதே வந்து 7 lakh இருந்துச்சுன்னா 30, 8 na 11 and 11 na 15 and so on. Okay. The question here is you have to fit a regression line or linear regression of y on x. எப்பவுமே எது x எது yன்னு பாத்தீங்கன்னா மேல இருக்கிறது x கீழே இருக்கிறது y தான் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. நமக்கு சிலபஸ்ல அப்படிதான் இருக்காங்க. சம்டைம்ஸ் அவனே டிஃபைன் பண்ணிடுவான் இது எக்ஸ். ரொம்ப கொஞ்சம் டஃப்னு வச்சுக்கோங்களேன், எங்க உங்களை காக்க வைக்கிறது அப்படின்னு வரும்போது இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இது ஒய்ன்னு எடுத்துக்கோங்க சொல்லிட்டு வேர்டிங்ஸ்ல கொடுத்துருவான். எதுவுமே கொடுக்கலன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எக்ஸ், கீழே இருக்கிறது ஒய் தான் எப்பவுமே எடுத்துக்கணும். ஓகே. And estimate the demand for the color TV sets for 2 towns with a population of 10 lakhs and 20 lakhs. அப்போ x ஓட வேல்யூ 10 lakh. அப்போ 10 lakh இருந்தா இந்த வேல்யூ என்னவா இருக்கும், 20 lakh இருந்தா இந்த வேல்யூ என்னவா இருக்கும்ங்கிறது தான் கொஸ்டின். சோ இதுல ரெண்டு கொஸ்டின் இருக்கு. என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் யூ ஹேவ் டு ஃபிட் த லீனியர் ரிக்ரெஷன். செகண்ட் ஒன் வந்து என்னது, இந்த ரெண்டு டவுன்ஸுக்கு என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். இது ரெண்டும் ஃபைண்ட் பண்ணணும். லீனியர் ரிக்ரெஷன் என்னது, ஒரு லீனியர் லைனை ஃபார்ம் பண்ண போறோம், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் பண்ண போறோம். என்ன லைன்? y is equal to a plus bx லைன் பண்ணிடலாமா? சோ y is equal to a plus bx லைனை ஃபார்ம் பண்ணணும். இத ரெண்டு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனா மாத்தணும். ஓகே, அது எப்படி மாத்தணும்ங்கிறது பதிலா இந்த ரெண்டு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் இப்படிதான் இருக்கும். y summation y is equal to na plus b summation x னு ஒரு லைன் வரும். இன்னொரு லைன் வந்து summation xy is equal to a summation x plus b summation x square னு ஒரு லைன் வரும். ஓகே, எப்படி இந்த லைன் வந்துச்சு? சும்மா ஒரு ஐடியா பார்க்கலாம். அப்படி பிளைண்டா படிக்க வேண்டாம். y is equal to a plus bx. x க்கு 1 னா y க்கு என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்கல்ல. y is equal to a plus b into 1 மேம் சொல்லுவீங்கல்ல. a and b வேல்யூ தெரியலனாலும் உங்களால சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். x is equal to 2 னா y is equal to a plus b into 2 மேம் சொல்லுவீங்கல்ல. அப்போ x இருந்துச்சுன்னா y க்கு ஒரு வேல்யூ வரும். அப்போ x x1 ன்னு எடுத்துக்கிட்டா y என்னவா இருக்கும்? y1 ன்னு ஒரு வேல்யூ வரும்ல. அந்த மாதிரி செட் ஆஃப் வேல்யூ எடுத்துக்கலாம். பாருங்க, y is equal to a plus bx. x x1 னா இருந்தா y என்னவா இருக்கும்? y1. இது எப்படி வந்திருக்கும்? a plus b into x1 பண்ணி தான் வந்திருக்கும். இந்த x க்கு பதிலா x1 போடுறேன். இதே வந்து x is equal to x2 இருந்திருந்தா y2 என்னவா வந்திருக்கும்? a plus b x2 னால வந்திருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா x is equal to xn உள்ள வேல்யூ இருக்கும்ல. xn ஒரு ஃபைனல் வேல்யூ இருக்கும்ல. சப்ஸ்டிட்யூட் பண்ணா yn is equal to a plus b xn வரும். அதுக்கு பிறகு இதெல்லாம் ஆட் பண்ணணும். அடிஷன் நம்ம தான் இந்த சமேஷன் ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம்ல. சம்னா என்னது? சமேஷன் ஃபார்ம். சமேஷன் y is equal to எத்தனை a இருக்கு? 1 2 3 up to n வேல்யூ வரைக்கும் எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால na ன்னு போட்டுப்போம். அதே மாதிரி x1 x2 x3 அந்த மாதிரி பார்க்கும்போது b டைப்ஸ் இருக்கு. ஸோ b க்கு சமேஷன் x போடும். ஓகே, சரி, இது புரியணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பண்றதுனால அது வருது. இதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். இதோட x மல்டிப்ளை பண்ணி xy is equal to ax plus bx ஸ்கொயர்னு பண்ணலாம். இதே ஆங்கிள் பண்ணீங்கன்னா எனக்கு இன்னொரு ஈக்குவேஷன் வரும். சமேஷன் xy is equal to a summation x plus b summation x square. இப்போ இதை எப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறது? y is equal to a plus bx. ரெண்டு லைன் வரணும். ஒரு லைன் வரதுக்கு சமேஷன் மல்டிப்ளை பண்ணணும். சமேஷன் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? சமேஷன் y is equal to சமேஷன் a plus b சமேஷன் x வரும். b வந்து கான்ஸ்டன்ட்னால வெளியில எடுத்துக்கலாம். சமேஷன் y அப்படியே இருக்கும். சமேஷன் a னா என்னது? 2 plus 2 plus 2 எத்தனை வாட்டி இருக்கு? 10 டைம்ஸ் இருக்கு. 2 plus 2 எவ்வளவுப்பா? 2 plus 2 plus 2 பொறுமையா விரல கூட்டி சொன்னாலும் கரெக்டா சொல்லுவீங்க. 6 லென்த். இப்ப சொல்லுங்க, 2 plus 2 plus 2 up to 50 டைம்ஸ் என்ன பண்ணுவீங்க? 2 into 50 100 மேம் சொல்லுவீங்களா?
2 2 2 எத்தனை வாட்டி ஆட் பண்ணணும்? 50 வாட்டி ஆட் பண்ணணும். ஒரே நம்பர் அப்படியே ஆட் பண்ணிட்டே போனீங்க மல்டிப்ளிகேஷன். அப்ப 2 into 50 மேம் 100 மேம் சொல்லுவீங்க. அந்த மாதிரி இது n டைம்ஸ் இருக்கும்போது இது சமேஷன் போட மாட்டோம். என்னன்னு போடுவோம்? n ஏன்னு போடுவோம். இது அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். பிளஸ் b சமேஷன் x. இது ஒரு ஈக்குவேஷன். ஓகே. இன்னொரு ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணும்போது சமேஷன் x வச்சு மல்டிப்ளை பண்ணும். கிரீன்ல போடுற இங்க என்ன இருக்கு? y இருக்கு. என்ன மல்டிப்ளை பண்ணும்? சமேஷன் x. அப்போ சமேஷன் x into y ஈக்குவல் டு a ஓட மல்டிப்ளை பண்ணுங்க. a into சமேஷன் x இதை மல்டிப்ளை பண்ணுங்க. பிளஸ் b சமேஷன். ஓகே. a சமேஷன் x ஸ்கொயர், இங்க ஒரு x இருக்கு, இங்க ஒரு x இருக்கு, அதனால x ஸ்கொயர். ஓகே. சோ இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? a and b ஃபைண்ட் பண்ண போறோம். ஏற்கனவே x இருக்கு, y இருக்கு வேல்யூஸ் क्वेश्चनல. x எல்லாம் ஆட் பண்ணா சமேஷன் x கிடைக்கும். கரெக்ட்டா? y எல்லாம் ஆட் பண்ணா சமேஷன் y கிடைக்கும். அப்ப பாருங்க இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஓகே. இங்கேயும் சமேஷன் x இருக்கு, சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். இங்க என்ன இருக்கு? சமேஷன் x ஸ்கொயர் இருக்கு. அப்போ x x ஸ்கொயர் பண்ணி அதுக்கு பிறகு எல்லாமே ஆட் பண்ணா சமேஷன் x ஸ்கொயர் கிடைச்சிடும். இங்க என்ன இருக்கு? x into y இருக்கு. அப்போ x-ஐயும் y-யும் மல்டிப்ளை பண்ணி எல்லாமே ஆட் பண்ணா எனக்கு சமேஷன் xy கிடைச்சிடும். இதான் நம்ம பண்ண போறோம். இதெல்லாமே மட்டும் சால்வ் பண்ண போறோம். சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் பார்த்தலாமா? previous page. I'll go for the question. ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இது ரெண்டு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றதா என்னோட வேலை. சோ x ஓட வேல்யூ ஃபிட் பண்ணிக்கிறேன். 5 7 8 11 4. y ஓட வேல்யூ 9 13 11 15 19. ஓகே. Thank you. So x இருக்கு. சமேஷன் x ஃபைண்ட் பண்ணலாமா? ஃபைனல் டோட்டல் வேல்யூ ப்ளீஸ். புக்க பத்தி சொல்லணும். சமேஷன் x 45. சமேஷன் y சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இங்க. அதனால சமேஷன் y வேல்யூ 67. வேற என்ன வேணும் எனக்கு? சமேஷன் x ஸ்கொயர் வேணும். அப்போ x into x பண்ணீங்கன்னா x ஸ்கொயர். 5 into 5 25. 7 into 7 49. 8 into 8 64. 11 to 11 121 and 14 into 14 196. சமேஷன் இருக்கு, அதனால எல்லா வேல்யூவும் நான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா I'll get 4 5 5. இன்னொரு வேல்யூ என்ன வேணும் எனக்கு? சமேஷன் xy வேணும். அப்போ ஒரு காலம் வந்து x into y க்கு எடுத்துக்கலாம். x into y இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணணும். 5 into 9 45. 7 into 13 91. 8 into 11 88. 11 into 15 165. 14 into 19 266. எல்லாமே ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 652. சரி, ஓகே. இப்போ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இது போட்டாலே பாதி மார்க் வந்துடும். அப்புறம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணணும். பண்ணிடலாமா? சொல்லுங்க வேல்யூ. சமேஷன் y என்னது? சமேஷன் y 67. அப்படியே சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லைங்க, கொஸ்டின்ல இருக்கிறத சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இதை வந்து உங்களுக்கு நீங்க மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும், வேற ஆப்ஷன் இல்ல. சமேஷன் y 67 இஸ் ஈக்குவல் டு n. என்ன வேல்யூ? எத்தனை வேல்யூ கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 and 5 வேல்யூஸ் இருக்கு. அப்போ என்னோட வேல்யூ வந்து 5. சோ 5a. சமேஷன் x ஓட வேல்யூ என்னது? 45. சோ 45 into b. இந்த b இருக்குல்ல. நெக்ஸ்ட் சமேஷன் xy. இதான xy ஓட வேல்யூ. சோ இதான சமேஷன் xy ஓட வேல்யூ. சோ சமேஷன் xy which is 655 is equal to a into சமேஷன் x. a தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். சமேஷன் x ஓட வேல்யூ 45 தெரியும். சோ 45 into a பிளஸ் b ஓட வேல்யூ தெரியாது. நம்ம அதுதான் ஃபைண்ட் பண்ண போறோம். b into என்ன இருக்கு? சமேஷன் x ஸ்கொயர் இருக்கு. இதுதான் சமேஷன் x ஸ்கொயர் வேல்யூ. சோ 455 b. ஓகே. இப்போ இதை நான் சால்வ் பண்ண போறேன். ஓகே. சால்வ் பண்ண போறீங்கன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு செட் ஆஃப் ஈக்குவேஷன் இருக்குன்னா அதுல அன்னோன் இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்கிறத சால்வ் பண்ணணும். இதுல என்னன்னா தெரியாத விஷயம் இருக்கு. a b a b இருக்கு. அப்போ இந்த a என்னது b என்னது கண்டுபிடிக்கிறதா வேலையே நமக்கு. இது வந்து நம்ம நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. யூஸ்வலா சைமல்டேனியஸ் இது மெத்தட் வந்து என்ன யூஸ் பண்ணோம்னா எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஏதாவது a ரிமூவ் பண்ணிடும், இல்ல b ரிமூவ் பண்ணிடும். ஏக்கும் பிக்கும் காமனா இருந்தா தான் ரிமூவ் பண்ண முடியும். இப்போ என்ன காமனா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, இங்க 5 இருக்கு. லெட் மீ சேஞ்ச் தி கலர். இங்க 5 இருக்கு, இங்க 45 இருக்கு. அப்போ இதோட 9 மல்டிப்ளை பண்ணா
45 வந்துரும். ஆனா மேக்ஸோட பியூட்டி என்ன தெரியுமா? ஈக்குவல்ட்டுன்னு வந்துச்சுன்னா நீங்க பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே சேர்த்து பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடுலாம் சேர்த்து பண்ணணும். அப்போ இத நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நேம் பண்ணிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட 9 மல்டிப்ளை பண்ணா வேல்யூ பாருங்க. 67 into 9. 603 is equal to 45A plus 45 into B, 45B into 9. 405. 405. Is it okay? செகண்ட் ஈக்குவேஷன் நீங்க மல்டிப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா இதுதான் 45A ஆல்ரெடி இருக்கனால தான் நம்ம மாத்திட்டு இருக்கோம். அப்ப அதை அப்படியே டைரக்டா எடுத்துக்கலாம். சோ டைரக்டா எடுத்தீங்கன்னா 655 is equal to yes 45A plus 455B. இதை சால்வ் பண்ணணும். இங்க பிளஸ் இருக்கு, இங்கேயும் பிளஸ் இருக்கு. அதனால என்ன பண்றேன், ஃபுல்லா சைன் மாத்துறேன். மைனஸ் 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 ஞாபகம் வச்சுக்கணும். ஃபுல்லாவே சைன் மாத்துவோம் நம்ம இல்லையா? அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இங்க என்ன ஆச்சு? 603 minus 655 வேல்யூ 20 minus 52 is equal to இங்க 405 இருக்கு, இங்க 455 இருக்கு, minus 50B. ஓகே, அப்போ B is equal to minus minus கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 52 divided by 50 வேல்யூ பா 1.04 1.04 தான் B ஓட வேல்யூ. சோ இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னது இந்த வேல்யூ? 1.04. இப்போ A வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாமா? ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். சோ 655 is equal to 45A plus கால்குலேட்டர் தானே யூஸ் பண்ண போறீங்க. பெரிய ஈக்குவேஷன் சின்ன ஈக்குவேஷன்ல இதோட சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். into 1.04. எனக்கு ஃபைனல் வேல்யூ சொன்னாலும் ஓகே, இல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னாலும் ஓகே. 45A plus இந்த வேல்யூ 455 plus 1 68 அவ்வளவு வராது. 473.2. இது வந்து 655. So 45A is equal to 655 minus 473.2. இது அந்த சைடு கொண்டு போறோம். வேல்யூ 181.8. So A is equal to 181.8 divided by 45 is 4.04. Okay, இது என்னது? A ஓட வேல்யூ 4.0. நம்மளோட ஈக்குவேஷன் என்னது? Y is equal to A plus BX. அப்போ ஓவராலா என்னோட லீனியர் லைன் என்னது? லீனியர் ரிக்ரெஷன் லைன் வந்து y is equal to A plus BX. A ஓட வேல்யூ தெரியும், B ஓட வேல்யூ தெரியும். இந்த x தான் வச்சுக்கணும், y தான் வச்சுக்கணும். ஓகே, சோ y is equal to A ஓட வேல்யூ 4.04 plus B ஓட வேல்யூ 1.04x. இதுதான் லீனியர் ரிக்ரெஷன் இல்லனா லைன் ஆஃப் டெஸ்ட் வித் என்ன கொஸ்டின் யூஸ் பண்ணிருக்கோம். கொஸ்டின் டர்ன் டு தி கொஸ்டின் என்ன ஹெட்டிங் யூஸ் பண்ண சொன்னேன்? ரிக்ரெஷன் லைன்னு சொல்லலாம், இல்ல ட்ரெண்ட் லைன்னு சொல்லலாம், இல்லனா நார்மல் ஈக்குவேஷன் லைன்னு சொல்லலாம். எதுக்காக இந்த வேர்டிங்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணல, எல்லாமே ஆட் பண்ணி சமேஷன் போடலாம். இப்போ இந்த பேஜ்ல ஒர்க் அவுட் பண்ணிருக்க பாருங்க. இந்த பேஜ்ல ஒர்க் அவுட் பண்ணல. இதோட பேர் வந்து என்னன்னா லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுல இருந்து ரெண்டு ஈக்குவேஷன் வருது இல்ல, அந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு பேர் வந்து நார்மல் ஈக்குவேஷன் பேரு. ஏன் அவ்வளவு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணா இதை ஃபிட் ரிக்ரெஷன் லீனியர் ரிக்ரெஷன் கேட்கணும்னு அவசியம் இல்ல. யூசிங் த நார்மல் ஈக்குவேஷன் ஃபைண்ட் த லைன் சொல்லிடுவாங்க. அப்ப தெரியும்ல நார்மல். அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிருக்கோம்ல, அதான் நார்மல் ஈக்குவேஷன். உங்களுக்கு அல்டிமேட்டா ரொம்ப டஃபா வந்துச்சுன்னா நார்மல் ஈக்குவேஷன் மட்டும் கேட்க சான்சஸ் இருக்கு. இப்ப நார்மல் ஈக்குவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. என்ன நார்மல் ஈக்குவேஷன்லாம் சொல்யூஷன் y is equal to na plus b summation x ஒன்னு வந்துச்சு. இன்னொன்னு வந்து summation xy is equal to a summation x plus b summation x square. இது ரெண்டு தான் நார்மல் ஈக்குவேஷன். இது மூலமா ஒரு லைன் வருது இல்ல, y is equal to a plus bx நம்ம ஃபைண்ட் பண்ணோம்ல. இப்போ y is equal to என்னன்னு ஃபைண்ட் பண்ணோம்? 4.04 plus 1.04x ஃபைண்ட் பண்ணோம்ல. இதுக்கு பேர் ட்ரெண்ட் லைன்னு சொல்லுவாங்க. ட்ரெண்ட்னா ஒரு பேட்டர்னை டிஃபைன் பண்ணுது. இல்லைன்னா இதுக்கு பேர் ரிக்ரெஷன் லைன்னு சொல்லுவாங்க. ஏன் ரிக்ரெஷன் லைன்னா கார்லேஷன் அண்ட் ரிக்ரெஷன் ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க நீங்க. ஓகே, படிக்கலாம்னு பரவாயில்ல. கார்லேஷன்னா ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா, ரெண்டு வேரியபிள் இருக்கு. எக்ஸ்னு ஒரு வேரியபிள், ஒய்னு ஒரு வேரியபிள். எக்ஸ் என்னது? நம்மளோட ப்ராப்ளம்ல பாப்புலேஷன். y என்னது? நம்பர் ஆஃப் டிவி செட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ பாருங்களேன், 11 லேக் இருக்கிற டவுன்ல எவ்வளவு சேல் ஆகுது? 15. மோர் நம்பர் ஆஃப் பீப்புள், நோ மோர் நம்பர் ஆஃப் டிவி செட்ஸ் இன் டிமாண்ட். அப்போ லிங்க் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா, லிங்க் இருந்துச்சுன்னா கார்லேஷன் சொல்லுவோம். எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொன்னா அது ரிக்ரெஷன் சொல்லுவோம். அந்த ரிக்ரெஷன் தான் அது y on x லைன் தான்.
அதான் கேட்டாங்க. இது எக்ஸ் ஆன் ஒய்னு கேட்க மாட்டாங்க. கேட்பாங்களா எக்ஸ் ஆன் ஒய்ன்ட்டு? எந்த ஊர்ல வந்து டிமாண்ட் டிவி செட்ஸ்க்கு டிமாண்ட் அதிகமா இருக்கும், அந்த ஊர்ல தான் பாப்புலேஷன் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்கல்ல. லாஜிக்கலா இடிக்குது இல்ல. இது ஒய் ஆன் எக்ஸ் லைன் தான். ஓகே. So I'm giving reference for these terms. இது ஏன் இன்டைரக்ட் மெத்தட்னு சொல்லணும்? ஈஸியா இருந்துச்சுன்னா கஷ்டமா இருந்துச்சா? யாருக்கு மேக்ஸ் பிடிக்காது? நீங்க இந்த கிளாஸ் சொல்லி நான் வந்திருக்கவே மாட்டேன். இவ்வளவு விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குல்ல. சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் போடணும், முதல்ல இந்த கொஸ்டின்ல போடணும். ஓகே, இது ஞாபகம் வரணும். இருக்கிறதுல ஈஸியான டாபிக் சொல்லி இதுவே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு பிறகு இதெல்லாம் சால்வ் பண்ணணும். ஓகே, இதை சால்வ் பண்றது சின்ன வயசுல இருந்து நாங்க பண்ணிட்டு வந்து எஸ்கேப் ஆகலாம் தான் இன்னும் வந்து உட்காந்து இதையும் சால்வ் பண்ணோம். அப்ப இவ்வளவு பிரச்சனை வேணாம். டைரக்ட் மெத்தட்ல இதுல பாதிக்கு மேல குறைஞ்சிடும் கால்குலேஷன். அதான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் டைரக்ட் மெத்தட். அப்போ ஸ்டெப்ஸ் குறையறனால அது டைரக்ட் மெத்தடா? இல்ல. ஸ்டெப்ஸ் குறையறனால டைரக்ட் மெத்தட் இல்ல. டைரக்டா ஆன்சர் வரனால அது டைரக்ட் மெத்தட். அது எப்படி டைரக்டா ஆன்சர் வரும்? யூ கோ ஃபார் தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் ஓகே நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிடல, தென் ஐ கிவ் டைம். ஓகே, சோ ஆல்மோஸ்ட் ரெண்டு கண்டென்ட் தான் மெயின் இங்க. See the heading itself is direct method. இது எப்போ யூஸ் பண்ணோம், என்ன ஆகும், அதோட கண்டென்ட் இங்க இருக்கு, நான் பிறகு டிஸ்கஸ் பண்றேன். ஓகே, டைரக்ட் மெத்தட்ல ரெண்டு இருக்கு. n நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கிவன் இருக்கு இல்லையா, அது ஆடா இருக்கலாம் ஈவனா இருக்கலாம். முதல்ல நான் பார்க்க போறது ஆர்டர். Question from the following time series data of sale project, the sales for the next 3 years has to be found. போட்டுக்கலாம். Has to be found. Okay. இயர் எந்த இயர்ல இருந்து கொடுத்திருக்காங்க? 2016, 17, 18, 19, 20, 21, 22 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சேல்ஸ் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 80, 90 and so on. இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா as usual ட்ரெண்ட் லைன் எல்லாமே ஃபைண்ட் பண்ணணும். அது இல்லாம நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு வரை சேர்த்து ஃபைண்ட் பண்ணணும். பண்ணிடலாமா? So this is the question. I'll have the question on the board. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும், பட் ஈஸி. ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எக்ஸ் இது ஒய்னு எடுக்க கூடாது. ஏன் இது எக்ஸ்ன்னு எடுக்க கூடாதுன்னா இது இயர். எக்ஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் தான் எக்ஸ். இப்ப நம்ம எப்படி earlier ப்ராப்ளம் the population நம்பர் ஆஃப் பீப்புள் தான் பாப்புலேஷன். இது 2016 ஆகுது. ஒரு இயரை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக இருக்கிற நம்பர். அதை ஆக்சுவலா குவான்டிட்டியை மெஷர் பண்ணல. கரெக்டா ஒரு இயரை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக இருக்கிறாங்க. ஆனா 2016ங்கிறது இங்க இயரா கன்சிடர் பண்ண கூடாது. அதனால இது எக்ஸ்னே எடுக்க மாட்டோம். நான் என்ன பண்ணேன்னா இது இயர்னே வச்சுக்கிறேன். இயர் என்னது? 2016, 2017, 2018, 2019, 2020, 2021, 2022 வரைக்கும் வந்து ஓகே. இப்போ நான் எக்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஒய்ல பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை, ஒய் அப்படியே போட்டலாம். இப்போ நான் எக்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். இது ரெகுலர் சீரீஸா இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரெகுலர் சீரீஸ். பாருங்களேன், ஜம்ப் 1 இயர் 1 இயர் 1 இயர் ஒவ்வொரு வருஷமா ஜம்ப் ஆகுதுல்ல, கரெக்டா ரெகுலரா இருக்கணும். திடீர்னு நீங்க 2020 தராம ஸ்கிப் பண்ணிட்டு 2021 மட்டும் கொடுத்திருந்தா ஜம்ப் இருக்கு. அப்படி இருக்க கூடாது, ஈவனா இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரெகுலர் சீரீஸ். இப்போ கண்டிஷன் எனக்கு ரெகுலர் சீரீஸா இருந்தா நான் அப்ளை பண்ணுவேன். ரெகுலர் சீரீஸ் மட்டும் பார்க்க கூடாது, என் வந்து ஆடா ஈவனான்னு பார்க்கணும். இங்க என்னது ஆடு, ஒய் ஆடு 1 2 3 4 5 6 7. ஓகே, இது என்னது 7 ஆட் நம்பர். அப்ப ஆட் சீரீஸ்ல இருக்கு. ரெகுலர் சீரீஸ் ஆர்டர். ஈவன் வந்துச்சுன்னா அதுக்கு வேற ட்ரீட்மெண்ட் நான் அப்புறமா சொல்றேன். இது முடிச்சிடுறேன். அப்போ நடுவுல இருக்கிற வேல்யூ வச்சு நான் டிவியேட் பண்ணலாம். இப்ப இந்த மாதிரி நான் இப்படி போட்டா நடுவுல என்ன வேல்யூ வரும்? 16, 2017, 18, 19, 20, 21. எது நடு நம்பர்? 22 இருக்குப்பா. சாரி 22. எது சென்டர் நம்பர்? நான் ஆஸ்கிங் 19 தான் சென்டர் நம்பர். அப்போ இங்க இருந்து நான் ஒவ்வொரு வேல்யூ டிவியேஷன் எடுக்கலாம். அப்ப எக்ஸ்ங்கிறது இந்த இயர் ஓகே மைனஸ் 2019 என்ன வேல்யூ வரும்? இது இந்த இயர் என்னது? 2016. ப்ளீஸ் ஜாயின். மைனஸ் 2019 வேல்யூ என்னது? -3. அப்போ -3ங்கிறது ஒரு வேல்யூ. ஓகே, அப்ப எக்ஸோட நேச்சர் வந்தது பாருங்க, ஒரு வேல்யூ மாதிரி வந்தது. ஏன்னா சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா எனக்கு வேல்யூ தான் இருக்கும், நேச்சர் இருக்கக்கூடாது. ஓகே, இங்க வாங்க. 2017 மைனஸ் 2019 வேல்யூ -2. 2018 minus 2019. Okay. 2019 minus 2019. 0. The -1, sorry.
Here, 2020 minus 2019 plus 1. 2021 minus 2019 plus 2. 2022 minus 2019 plus 3. நம்மளோட ஈக்குவேஷன்ல சமேஷன் எக்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம்ல, இந்த சமேஷன் எக்ஸ் ஆட் பண்ணி பாருங்களேன். -3 plus 3 -2 plus 2 -1 plus 1 0. சமேஷன் எக்ஸ் 0வா தான் வரும். இது ரெகுலரா எடுக்கிறனால தான் 0. அப்படி பயங்கர சர்ப்ரைசிங்கான விஷயம் எல்லாம் ஒன்றும் இல்லை. இது ரெகுலரா இருந்தா தான் வரும். இன்கேஸ் இந்த வேல்யூ இல்லைன்னா வந்திருக்காது உங்களுக்கு. சரி, ஏன் மீன் பண்றோம்னா ரெகுலர் வேல்யூ இருக்கும்போது ஒரே டீவியேஷன் இருந்துச்சுன்னா பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் இருக்க போறது இல்லைங்களா. இப்போ சமேஷன் எக்ஸ் 0 ஆயிடுச்சுன்னா ஈக்குவேஷன் பாதி மேல சால்வ் ஆயிடும். வை கண்டுபிடிக்கலாமா? வை கண்டுபிடிக்கிறதுனால அப்படியே போட வேண்டியதான். 80, 90, 92, 83, 94, 99, 92. ஓகே, ஈக்குவேஷன் இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் நான் ஈக்குவேஷனோட சேர்த்து ஒர்க் அவுட் பண்றேன். ஈக்குவேஷன் நார்மல் ஈக்குவேஷன் அதோட சேர்த்து ஒர்க் அவுட் பண்றேன். அப்புறம் பார்க்கலாம். y is equal to a plus bxல நான் a ஃபைண்ட் பண்ணணும் அண்ட் b ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஈக்குவேஷன் என்ன போட்டோம்? நார்மல் ஈக்குவேஷன்ல சமேஷன் y is equal to na plus b சமேஷன் x போட்டோம். இப்ப சொல்லுங்க, சமேஷன் x ஓட வேல்யூ 0 ஆச்சா? அப்போ சமேஷன் y is equal to na plus 0. ஆமாங்க, சமேஷன் x 0 மொத்தமா போச்சு. அப்போ a ஓட வேல்யூ சமேஷன் y by n பண்ணாலே வரும். அதனால அது டைரக்ட் மெத்தட். simultaneous equation solving வராது. summation y ஓட வேல்யூ பா, can you get the value please? 630. அப்போ 630 divided by n எத்தனை? 7. 630 divided by 7 90 ஆ? 90 தான் a ஓட வேல்யூ. பாருங்க, டைரக்டா வருது a ஓட வேல்யூ. that's why we call this as direct. ஓகே, இப்போ இன்னொரு ஈக்குவேஷன் வேற இருக்கு நமக்கு. ஏன் மேம் நீங்க ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம்னு சொன்னீங்களே? ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், நான் போடுறேன். ஏன்னா இது ஏது டைரக்ட் மெத்தட் புரியணும், அதுக்காக நான் போடுறேன். நீங்க ஃபார்முலா மெமரைஸ் பண்ணிக்கலாம். சோ ஏ ஃபைண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? சமேஷன் ஆஃப் y வேல்யூ டிவைடட் பை n. அப்படின்னா இதுக்கு பேர் ஆவரேஜ் ஆஃப் y ன்னு சொல்லுவோம். y பார்த்து போடுவாங்க இதுக்கு பேர். இன்னொரு ஈக்குவேஷன் இப்போ சமேஷன் xy is equal to a சமேஷன் x plus b சமேஷன் x ஸ்கொயர். இப்போ பாருங்க, சமேஷன் xy ஃபைண்ட் பண்ணிப்போம். இது 0 ஆயிடுச்சுல, சமேஷன் xy ஃபைண்ட் பண்ணிடுவோமா? சொல்லுங்க, சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணிடலாம். இதுதான் எக்ஸ். வாட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர்? 9 4 1 0 1 4 9. டோட்டல் வேல்யூ 28. xy ஃபைண்ட் பண்ணிக்கலாம். எஸ் ப்ளீஸ். -240, இது -380. ஓகே, -240 மைனஸ் பிளஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், மிஸ் பண்ணிடாதீங்க. எஸ், -80 -92 0 94 99 into 2 198 and 3 into 92 276. Total 56. Okay. இப்போ இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுவோம். 28 and 56. So summation xy ஓட வேல்யூ 56 is equal to இது 0 ஆயிடுச்சு. b வேல்யூ நான் ஃபைண்ட் பண்ண போறேன். summation x square ஓட வேல்யூ 28. So this is 28b. இப்போ b வேல்யூ என்ன பண்ணலாம்? டைரக்டா 56 divided by 20. simultaneous equation வரல பாருங்க இங்க. So how you find the b value here? Summation xy divided by summation x square. இதுதான் b value. அதாவது டைரக்ட் மெத்தட். அப்போ டைரக்ட் மெத்தட் நீங்க முதல்ல ஃபைண்ட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? ரெகுலரா பார்க்கலாம். ரெகுலர் இருந்துச்சுன்னா இது வரும், உள்ள வராது. ஓகே, அப்போ ரெகுலர் மெத்தட் இல்ல ரெகுலர் சீரிஸ் டைரக்ட் மெத்தட் இருந்துச்சுன்னா ஏ வந்து என்ன பண்ணலாம்னா டைரக்டா நீங்க ஃபார்முலா வச்சு சமேஷன் y by n சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் b வச்சு சமேஷன் xy டிவைடட் பை சமேஷன் x ஸ்கொயர் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா a and b வேல்யூ வந்துடும். வாட்ஸ் b வேல்யூ பா? a 19, b வேல்யூ 2 b வேல்யூ is 2. சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா இங்க? Yes, please join. y is equal to a ஓட வேல்யூ 90 plus 2 x இல்லைங்க, x பதிலா என்ன இருக்கு? இயர் மைனஸ் இதுதான் செக் பண்ணுவாங்க இந்த கொஸ்டின்ல. இயர் மைனஸ், ஏன்னா எஸ் எக்ஸ் இல்லைல்ல, கொஸ்டின்ல கொடுத்தது நான் எக்ஸா எடுத்துக்கலாம். பட் கொஸ்டின்ல இருக்கிறத நான் எடுக்கணும் ஒரிஜினலா. இயர் மைனஸ் 20 19 தான் எக்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த ரிக்ரெஷன் லைன். நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கும் சரி இந்த கொஸ்டினுக்கும் சரி ஐ நாட் ஒர்க் அவுட் ஃபார் த ஃபோர்காஸ்ட் இயர்ஸ். நெக்ஸ்ட் இயர்ஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணல. இது ஓகே பாருங்க. n is equal to ஈவனுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு அது பிறகு ஃபோர்காஸ்டிங் பண்ணும். திஸ் பாருங்க ஓகே. n is equal to even case.
எவ்வளவு நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. 2016ல இருந்து earlier ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. அதே கொஸ்டின் தான் நான் 2016 கட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 2017, 18 up to 2022. ஓகே, சோ லெட் மீ கோ ஃபார் த போர்ட் ஒர்க். இந்த கொஸ்டினும் வந்து ரெகுலரா இல்லையாங்கிறது முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா வந்துச்சுன்னா டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ரெகுலர் இல்லைன்னா டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண வேண்டியது என்னது? 2017, 18 இருக்கு, 18, 19 இருக்கு, 19, 20 இருக்கு, 20, 21 இருக்கு. அப்ப கரெக்டா ஒன் இயர் ஜம்ப். அப்போ ரெகுலர் சீரிஸ். ஓகே, அப்போ ரெகுலர் சீரிஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ரெகுலர் சீரிஸா இருந்தா 2 வரலாம், n ஆட் வரலாம், n ஈவன் வரலாம். இங்க வந்து என்னது 1, 2, 3, 4, 5, 6 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அது ஈவன் சீரிஸ். ஈவன் சீரிஸ்க்கு கொஞ்சம் பிட் கேர்ஃபுல்லா இருக்கும். என்னங்கிறது பார்க்கலாம். இயர் எடுத்துக்கிறேன். இயர் என்னது? 2017, 18, 19, 20, 21, சாரி 21, 22 இதான இயர். இப்ப நீங்க எக்ஸ் டிஃபைன் பண்ணும்போது ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இயர் மைனஸ் மிட் வேல்யூ எடுத்தீங்க. இதுல மிட் வேல்யூ எதுப்பா? 17, 18, 19, 20, 21, 22 எது மிட் வேல்யூ? சம்வேர் இன் பிட்வீன் இங்க வருதா? அதனால 2019 அண்ட் 6 months எடுத்துப்போம். 2019.5 போட்டுறாதீங்க, மார்க் கொடுத்துருவாங்க. ஆனா ரொம்ப சிவியா இல்ல. 2019, 2020க்கு நடுவுல இருக்கிற 6 மாசம் மிட் வேல்யூ. 2019 and 6 months. ஓகேயா? இப்போ இந்த ஆங்கிள் பார்த்தா 2017ல இருந்து 2019 and 6 monthsக்கு எவ்வளவு ஜம்ப் ஆகுது? ஒன் ஃபுல் ஜம்ப், இன்னொரு ஃபுல் ஜம்ப், இன்னொரு பாதி ஜம்ப். அப்போனா என்னது? மைனஸ் 2.5 ஜம்ப். நல்லாவே இல்லைல்ல சொல்றதுக்கு. அதனால என்ன தெரியுமா பண்ண போறோம்? ஒவ்வொரு 6 மாசமா ஜம்ப் பண்ணிக்கலாம். ஓகே, 6 மாசத்துக்கு நான் டெட்லைன் போட்டுக்கிறேன். இங்க இருந்து இங்க ஒரு மாசம், இங்க 1 6 month, இன்னொரு 6 month. ஓகே, இப்ப எத்தனை ஜம்ப்? 1 6 month, இன்னொரு 6 month 2, இன்னொரு 6 month 3, இன்னொரு 6 month 4, இன்னொரு 6 month 5. நெகட்டிவ் சைடு. அதனால இந்த வேல்யூ வந்து -5. ஓகே, சோ ஃபார்முலா வந்து இயர் மைனஸ் 2019 and 6 months மட்டும் எடுக்க கூடாது. என்ன பண்ணணும்? டிவைடட் பை 6 months போட்டு. ஓகே, அப்ப இது என்ன வேல்யூ வந்துச்சு? -5. 18க்கு போவோமா? 18 எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ ஒரு 6 month 1, இன்னொரு 6 month 2, இன்னொரு 6 month 3. நெகட்டிவ் சைடு, சோ -3. ஓகே, இங்க -1, இங்க +1, +3, +5 ஆட் பண்ணா 0 வரும். ரெகுலரா இருந்தா மட்டும் தான். இதுல 0 வரலன்னா எய்தர் இர்ரெகுலரா வந்திருக்கும், நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க, இல்லன்னா இந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணிருப்பீங்க. நீங்க இதை செக் பண்ணிருக்கணும். ஓகே, ஒன் ஜம்ப். ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு அப்படியே ஆர்டர் இருக்கும்னு நினைச்சுப்போம். நம்ம பிரெயின் வந்து எப்படி மட்டும் தான் இருக்கு. 2017, 18, 19 இருக்குன்னா அடுத்த 20 நினைச்சு நம்ம எழுதிடுவோம் கொஸ்டின். நம்ம பிரெயின் வந்து அந்த மாதிரி டியூன் ஆயிடும். சோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடும். நெக்ஸ்ட் ஒய்யோட வேல்யூ ஆஸ் யூஷுவல் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் ஓவர். ஒய்யோட வேல்யூ ஜாயின் பண்ணிக்கோங்க. 80, 90, 92, 83, 94, 99. இது டைரக்ட் மெத்தட்னால ஃபார்முலாவை லிஸ்ட் பண்ணிடுங்க. டைரக்ட் மெத்தட்ல எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்டா ஃபைண்ட் பண்ணலாம். சாரி, ஏ அண்ட் பி. ஏ எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க? ஏ இஸ் ஈக்குவல் டு, எஸ் ப்ளீஸ் ஜாயின். ஏ இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஒய் பை என். பி இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் ஒய் டிவைடட் பை சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர். சமேஷன் ஒய்யோட வேல்யூ 538. So this is 538 divided by 6. Value pa 89.67. Next summation x square. Find பண்ணிடலாமா? x square போகும். This x square 25, 9, 1, 1, 9 and 25. Value. Okay, நான் அந்த ஆங்கிள் ஒர்க் அவுட் பண்ணலையா? சரி, வேல்யூ சொல்லுங்க பரவாயில்ல. வேல்யூ 35. Okay. 20, 35, 50, 60, 70. Okay, so 70. இது வந்து x square. Next xy value. xy. Please join with the value. X is -5, y is 80. இல்லையா? minus 400, minus 270, minus 92, 92 plus 83 plus 188, 188 plus
495. Value, total value. Value, வெறும் 4. 4 divided by 70. வெறும் 4 வருது, செக் பண்ணி பாருங்க. மிஸ் பண்றோமா? It's okay தான். It's not wrong at all. 4 divided by 70, 0.06. இது வந்து என்னது? B வரும். ஓகேயா? இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். சொல்லுங்க. ஃபைனல் ஈக்குவேஷன் y is equal to a plus bx. So y is equal to a ஓட வேல்யூ 89.67. டெசிமல்ஸ் ரெண்டு பிளேஸ் வச்சுக்கலாம் எப்பவுமே. பிளஸ் b ஓட வேல்யூ 0.06 சொன்னீங்களா? 0.06. x ஓட வேல்யூ என்னது இப்போ? ஃபுல்லா போட்டு. இயர் minus 2019 and 6 months divided by 6 months. Okay. So, இதுதான் regression line. இப்போ நம்ம next 2 years or 3 years find பண்ணோம். இதற்கு ஓகே பாருங்க. Yeah. Shall I take over? இப்போ 3 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாப்புலேஷன் ப்ராப்ளம். மூணுமே நான் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ண போறேன். ஒவ்வொரு ப்ராப்ளம்லயும் ஃபோக்கஸ்டிங் எப்படி ஸ்லைட்டா டிஃபர் ஆகும் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்மளோட ப்ராப்ளம்ல செகண்ட் ப்ராப்ளம் நினைக்கலாம் இல்லையா? செகண்ட் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்கேட்டர் டயக்ராம் வச்சுக்கோங்க. செகண்ட் ப்ராப்ளம் பாப்புலேஷன் வச்சு லீனியர்ல. இது வந்து இன்டைரக்ட் மெத்தட். அமெரிக் இது வந்து இன்டைரக்ட். தேர்ட் ப்ராப்ளம் வந்து டைரக்ட் மெத்தட் அண்ட் n வந்து ஈவன். ஆர்டர். இது வந்து என்ன ப்ராப்ளம்? இயர் அண்ட் சேல்ஸ் ப்ராப்ளம். ஃபோர்த் ப்ராப்ளம் டைரக்ட் மெத்தட் அண்ட் n வந்து ஈவன். இது என்ன ப்ராப்ளம்? இதுவும் இயர் அண்ட் சேல்ஸ். அதோட கண்டினியூஷன் தானே போட்டேன் நான். ஓகே. மூணுத்துக்குமே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ரிக்ரெஷன் லைன் ஃபைண்ட் பண்ணோம். லீனியர் லைன் ஆர் ரிக்ரெஷன் லைன், பெஸ்ட் ஃபிட் லைன், இல்ல ட்ரெண்ட் என்னது ட்ரெண்ட் லைன் என்ன வேணா சொல்லிக்கலாம். ஸோ லீனியர் ரிக்ரெஷன் லைன் ஃபர்ஸ்ட் என்னப்பா வந்துச்சு? y is equal to, can please join, y is equal to 4.04 plus 1.04x இல்லையா? இந்த ப்ராப்ளம் n is equal to what problem? y is equal to 90 plus 2x. ஆக்சுவலா அது x இல்ல என்னன்னு போடணும்? இயர் மைனஸ் 2019 போட்டு சொன்னேன். இந்த ப்ராப்ளம்ல y is equal to 0.06 plus 89 பாயிண்டா? வேல்யூ சொல்லுங்க எனக்கு. 89 பாயிண்ட் பிளஸ் 0.06. ஆக்சுவலா அது எக்ஸ் இல்ல, எக்ஸுக்கு பதிலாக என்ன எடுக்கணும்? இயர் மைனஸ் 2019 and 6 months divided by 6 months. ஓகே. இந்த ப்ராப்ளம்ல நெக்ஸ்ட் ரெண்டு பாப்புலேஷன் ஆஃப் டவுனுக்கு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து 10 lakh பாப்புலேஷன் எக்ஸ், இன்னொன்று வந்து 20 lakh பாப்புலேஷன். அப்ப என்ன பண்ணணும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 சப்ஸ்டியூட் பண்ணா ஓடும். ரொம்ப சிம்பிள். இது ஒண்ணுமே இல்ல. சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் பண்றது தான் டஃப். இது சப்ஸ்டியூட் பண்ணது ஒண்ணுமே இல்ல. சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? எஸ் ப்ளீஸ் ஜாயின். y is equal to 4.04 plus 1.04 into 10. வேல்யூ ஃபைனல் வேல்யூவே கொடுத்துடலாம். வேல்யூ 14.44 thousands ஆன்சர். கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இன் லேக்ஸ் இன் தௌசண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க அப்படியே 10 எடுத்துக்கோங்க. இதான் நான் பிளஸ் பண்றேங்க. கொஸ்டின்ல என்னன்னு கொடுத்திருந்தாங்க? எக்ஸஸ் வாட்? பாப்புலேஷன் இன்
lakhs. ஞாபகம் இருக்கா? Y வந்து என்னது? Number of TV sets in demand in thousands. இந்த இடத்துல 5 போட்டா என்ன அர்த்தம்? 5 லேக்னு அர்த்தம் இல்லையா? இந்த இடத்துல 9 போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? 9,000. இப்ப நெக்ஸ்ட் 10 லேக் சொன்னாங்கன்னா நீங்க 10 தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், 10 லேக் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஓகே மேம், அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் மேம். அப்படியெல்லாம் இல்ல, ட்ரை பண்ண தோணும், நம்ம டைம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இங்க என்ன இருக்கு? 20 லேக் இருக்கு. எக்ஸோட வேல்யூ 21 சப்ஸ்டியூட் பண்ணா போதும், 20 லேக்ஸ் போடணும். அதே மாதிரி ஃபைனல் வேல்யூ வந்து இங்க என்ன வேல்யூ 913 இப்படி தானே கொடுத்துருக்காங்க. அதனால தௌசண்ட்ஸ்ல நீங்க கொடுக்க வேண்டாம். ஆன்சர் எழுதும் போதெல்லாம் தௌசண்ட்ஸ் எழுதிக்கோங்க. ஓகே, இப்ப நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 14.44 தௌசண்ட்ஸ் எழுதிக்கோங்க. ஆக்சுவலா இன்டூ 1000 பண்ணீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் வேல்யூ, பண்ணக்கூடாது. ஓகே, இன்கேஸ் ஒன் வேர்ட்ல கேட்டாங்கன்னா பண்ணிடுங்க. ஒன் வேர்ட் வந்து 14.44 தௌசண்ட் இல்லையா? இப்போ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் உங்களுக்கு? 1440. கரெக்டா? புரியுதா? தௌசண்ட் 1000 மல்டிப்ளை பண்ணிருப்பீங்க. அப்போ 14.44 வந்து 1440 வந்திருக்கும். அப்போ 14,440 வேல்யூவா இருக்கும் ஏபிசிடி ஆப்ஷன்ல. கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே, எஸ். X is equal to 20 work out பண்ணிடலாமா? Yes, you please join. Y is equal to 4.04 plus 1.04 into 20. Final answer கொடுத்தா போதும் எனக்கு 24.84 thousands. ஓகே தானே? இதோட இது ஓவர். இப்போ நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். இங்க y is equal to 90 plus 2 into year minus 2019 இல்லையா? இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. Am I right? X வந்து என்னது? இயர் வந்து என்ன இயர்? 2023. எனக்கு எது வேல்யூ 2023 ஃபைண்ட் பண்ணணும். 2023 ஃபைண்ட் பண்ணணும். y is equal to 2024 ஃபைண்ட் பண்ணணும். and y is equal to y வந்து 2025க்கு ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா? y is equal to 2023 ஃபைண்ட் பண்றீங்க. அப்ப இயர் தான் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சோ this is small y, அதான் y ஃபைண்ட் பண்ண வேண்டியது is equal to 90 plus 2 into இயர் என்னது? 2023 minus 2019 பண்ணி ஃபைண்ட் பண்ணணும். இது மட்டும் கட்டாயமா மார்க் இது உண்டு. இது இல்லைன்னா மார்க் தர மாட்டேங்கிறாங்க. இந்த ஈக்குவேஷன் மாத்த தெரிகிறதா பக்கத்துல டைரக்ட் மெத்தட். ஏன்னா டைரக்ட் மெத்தட் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் நீங்க சால்வ் பண்ணலாம். அப்ப எதாச்சும் மார்க் தருவாங்க. ஃபார்முலா எழுதிருக்கணும், a is equal to summation y by n எழுதிக்கணும். இல்ல சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஈஸியா வந்திருக்கும். ஓகே, இது எழுதினாலும் கட்டாயமா மாத்திடலாம். ஓகே, சோ can I get the value? 90 plus 2 into 8 sorry 4 so value வந்து 98. next இங்க y is equal to 90 plus 2 into 2024 minus 2019. Final value please. 100. Next here y is equal to 90 plus 2 into 2025 minus 2019. Value 102. Okay. Next வருவோமா? இங்க next 2 years 3 years ஃபைண்ட் பண்ண சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? This value 2023 next 3 years தானா? So we'll go for year is equal to 2023. நான் ஒண்ணு பண்றேன், மிச்சம் ரெண்டு வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, எஸ், இயர் இஸ் ஈக்குவல் டு 2023 ஜாயின் பண்ணிக்கோங்க. y இஸ் ஈக்குவல் டு 89.67 பிளஸ் 0.06 இன்டு இயர் என்னது? 2023 மைனஸ் எந்த இயர் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம்? மிட் வேல்யூவா 2019 and 6 months டிவைடட் பை 6 months. ஓகே, ரொம்ப யோசிக்க முடியலன்னா ஒரு டைம் லைன் போட்டுக்கோங்க. 2019 இங்க இருக்கு, 20 இங்க இருக்கு, 21 இங்க இருக்கு, 22 23 எனக்கு வேண்டியது இந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கணும். சோ யுவர் பாயிண்ட் ஸ்டார்ட்ஸ் ஹியர். 2019க்கும் 2020க்கும் நடுவுல ஸ்டார்ட் ஆகுது. எங்க வரைக்கும் போகணும்? இங்க போகணும். சோ 1 2 3 ஏன்னா ஜம்ப் வந்து 6 months ஜம்ப் பண்றீங்க. 1 2 3 4 5 6 7 அப்போ 89.67 plus 0.06 into 7 final value. ஆக்சுவலா இந்த மாடல் நோட் புக்ல இல்ல, சிங்கிள் மெட்டீரியல் அந்த போடல. ஏன்னா நான் நெக்ஸ்ட் செக்ஷன்ல கரெக்ட் பண்ண போறேன். ஐ நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தட் மெத்தட். ஆக்சுவலா போடக்கூடாது. 2019.5ங்கிற மீனிங்கே இல்ல. மார்க் தராங்க, எக்ஸாம்ல மார்க் தராங்க, பட் அது கரெக்டான லாஜிக்கே இல்ல. 2019.5ங்கிறது லாஜிக்கே இல்ல. ஓகே, வேல்யூ 90.0. ஓகே, so you can please try with year 2024 and year 2025. Okay, பண்றீங்களா? வேணும்னா you can
Work out this problem and see also. இந்த ப்ராப்ளம் தானே? வேணும்னா இந்த ப்ராப்ளம் கூட நீங்க நோட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இட்ஸ் நாட் தேர் இன் த சிங்கிள் மெட்டீரியல். யூ கேன் ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் திஸ். இதை முடிச்சிட்டீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கு. அதுக்கு தியரி கண்டென்ட் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பார்க்கலாமா? ஓகேயா ப்ராப்ளம்? 2024-25 ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்களா? டைரக்டா எக்ஸாம் தான். நோ இஷ்யூஸ். நான் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. I'll go for the last question. See, direct and the explanation இருக்கு பாருங்க. In the case of regular series, summation x is equal to 0. கட்டமா ரெகுலர் சீரிஸ் தான் summation x 0 தான் வரும். அப்ப நார்மல் ஈக்குவேஷன்ஸ் வந்து ரெண்டு simultaneous ஈக்குவேஷன் சால்வ் பண்ண மாதிரி ஃபுல்லா போட வேண்டாம். என்னன்னு போட்டுடலாம் டைரக்டா. a is equal to summation y by n and b is equal to summation x y by. Okay. Fifth question, டஃப்பான கொஸ்டின்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னங்கிறது பார்ப்போம். அட்வான்ஸ் சம்னு இருக்கும் நான். You need not worry. It is observed that there exists a relationship between expenditure on advertising and the annual sales. The details for the last 6 years are as follows. Table வந்து year, expenditure, annual sales மூணு விஷயத்துக்காக கொடுத்துருப்பாங்க. ஓகே 2017ல அட்வர்டைசிங்க்கு எவ்வளோ அண்ட் சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு. 2018ல எப்படி, 2019 அண்ட் so on. இப்போ இந்த கொஸ்டின் வந்து நார்மல் கொஸ்டின் தான் சொன்னேன் இல்லையா? ஏன் இந்த நார்மல் கொஸ்டின் சொன்னா மூணு டேட்டா கொடுத்துருக்காங்க, ஆனா ரிலேஷன்ஷிப் எங்க எக்ஸிஸ்ட் ஆகுது? எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் அட்வர்டைசிங்க்கும் ஆனுவல் சேல்ஸ் போட்டோம். அப்போ இது எக்ஸ் இது ஒய்யா இருக்கலாம், இல்லைன்னா இது எக்ஸ் இது ஒய்யா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, இந்த வாட்டி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய ஆனதுனால அங்க சேல்ஸ் போட்டோம், எல்லா சேல்ஸ் நிறைய ஆனதுனால அட்வர்டைஸ்மெண்ட் போட்டோம். லாஜிக்கலா பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ல தான் சேல்ஸ் வந்திருக்கும். பட் இந்த கொஸ்டின் அப்படிதான் வந்திருக்கு. பட் எப்பவுமே அந்த மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை. அப்ப எதை வச்சு எது எக்ஸ்னு கண்டுபிடிக்கிறது? நீங்க கொடுத்துருப்பாங்க எஸ்டிமேட் த ஆனுவல் சேல்ஸ் when expenditure on advertising is 5 crores. எதுக்கு வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை எக்ஸ்னு வச்சுப்போம், எதுக்கு நீங்க கண்டுபிடிக்கணுமோ அது ஒய்னு வச்சுக்கணும். சரி, மேக்ஸ்ல இதான்ப்பா, எக்ஸ் வந்து நோன் வேரியபிள் பா, எப்பவுமே நோன் வேல்யூ எக்ஸ்னு வச்சுப்போம், ஒய் வந்து அன்னோன் வேல்யூன்னு வச்சுப்போம். அப்ப இங்க என்னது? எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் அட்வர்டைசிங் கிவன், அப்ப அது எக்ஸ், ஆனுவல் சேல்ஸ் ஒய். ஓகே, ஒரு பேட்ச்ல கொஸ்டின் பேப்பர் டஃபா இருந்தது, அந்த டைம்ல இதை மாத்தி கேட்டிருந்தாங்க. இது லாஜிக்கலா பார்க்கும்போது மேட்ச் ஆயிடுச்சு, அதனால ஈஸியா கெஸ் பண்ணிடுவீங்க. அது உங்களுக்கு யோசிக்கணும் தோணாது, தோணணும் அவசியமும் இல்லை. நானா இருந்தாலும் தான் பண்ணுவேன். தெரியுது இல்ல, அட்வர்டைசிங் அதிகமா பண்ணாலும் சேல்ஸ் அதிகமா ஆச்சுன்னு தெரியுது, லாஜிக்கலா வந்துடும். பட் எப்பவுமே அது இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறதுக்காக எக்ஸ் எது ஒய் எதுன்னு சொல்லிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியும். சரி, நான் எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் சொல்றேன்னா, அல்டிமேட் டஃபா வந்துச்சுன்னா என்ன பண்றது, அந்த சிச்சுவேஷன் எப்படி டீல் பண்றதுன்னு சொல்றேன். ஓகே, ஈஸியா வந்துச்சுன்னா ஹாப்பி தானே. ஓகே, இப்ப எந்த டேட்டா எடுக்கணும்? இந்த டேட்டா எடுத்தா போதும். இயர் தேவை சும்மா போட்டு விட்டாங்கம்மா. 3 வேரியபிள் வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணல. 3 வேரியபிள் கொஸ்டின்ல இருக்கு. ஆக்சுவலா 3 வேரியபிள் வச்சு ஃபைண்ட் பண்றதும் இருக்கு. நமக்கு சிலபஸ் வேணும், அதான் சொன்னேன் ஹாப்பி. 3 வேரியபிள் வச்சு ஃபைண்ட் பண்ணா குவாட்ராட்டிக் வரும். நமக்கு குவாட்ராட்டிக் சிலபஸ் வேணும், லீனியர் தான். ஓகே, அப்போ இது எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ, மிச்சது எல்லாமே நார்மல். ஸோ நான் திரும்பவும் சேம் திங் ரிப்பீட் பண்ணல. யூ கேன் ஜஸ்ட் மேக் திஸ் அஸ் அன் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதோட ப்ராப்ளம் ஓவர். நெக்ஸ்ட் ஹேவ் டு கோ ஃபார் தி தியரி கண்டென்ட். போயிடலாமா? தியரி கண்டென்ட், ஃபோர்காஸ்டிங் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஜெனரல் இன்ட்ரோ பார்த்தோம். அண்ட் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்ளம்ல டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப என்ன பண்ண போறோம்னா இதோட இன்டெப்த் கான்செப்ட் பார்க்கலாம். ஓகே, டிமாண்ட்ங்கிறது குட்ஸ் அண்ட் சர்வீஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை டிஃபைன் பண்ணும். ஒருத்தருக்கு டிசைரா இருக்கா, ஒருத்தருக்கு மீன்ஸா இருக்கலாம், ஒருத்தருக்கு வில்லிங்னஸா இருக்கலாம். ஓகே, எது வச்சு டிமாண்ட் கிரியேட் ஆகுது? எனக்கு வேணுங்க, ஆக்சுவலா எனக்கு வேணாம், பக்கத்துல இருக்க வாங்கிருக்காங்க, அதனால அதை வச்சுக்கணும். ஸோ இட் ஹேப்பன்ஸ். ஸோ டிசைரா, மீன்ஸா, வில்லிங்னஸா, வாட் எவர் இட் இஸ், இது எக்கனாமிக்ஸ். ஃபோர்காஸ்டிங்கிறது த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் ப்ரெடிக்ஷன் அபவுட் த ஃபியூச்சர் ஹேப்பனிங்ஸ். ஆமா, based on what? Historical data, available information.
இந்த கொஸ்டின் ஆஃபன் ரிப்பீட்டட் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் ஃபோர்காஸ்டிங். ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு சின்ன தியரியோட ப்ராப்ளம் கேட்க சான்சஸ் இருக்கு. அப்போ இந்த மாதிரி சின்ன தியரி கேட்கலாம். அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் ஃபோர்காஸ்டிங்ல அக்கரன்ஸ் டைம் மேக்னிடியூட் ஆஃப் அன்சர்டன் ஃபியூச்சர் ஈவென்ட்ஸ் எஸ்டிமேட் பண்ணலாம். எனக்கு என்ன நடக்கும் தெரியாது, பட் ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்குல்ல, அதை வச்சு நான் கண்டுபிடிக்கலாம். பிசினஸ் ஸ்மூத்தா ரன் பண்றதுக்கு தேவையா இருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி ஆர்கனைசேஷனல் கோல்ஸை வந்து மீட் அவுட் பண்றதுக்கு மேனேஜர்ஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணும். சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எங்கிருந்து கிடைக்கும்? இன்ஃபர்மேஷன் எங்கிருந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் ரிப்போர்ட், பிசினஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படி லிங்க் பண்ணுங்க. டேட்டா, இன்ஃபர்மேஷன், அந்த டேட்டா எங்கிருந்து கிடைச்சிருக்கும்? மார்க்கெட் ரிப்போர்ட்ல இருந்து வரலாம், இல்ல சேல்ஸ் ஃபோர்ஸ் ஒப்பீனியன் கொடுத்துருக்கலாம், எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட் இருக்கலாம், பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் டேட்டா இருக்கலாம், கஸ்டமரோட சர்வே எடுத்திருப்பாங்கல்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஃபீல்ட் ரிப்போர்ட், இதுல எது வேணாலும் இருக்கு. ஃபோர்காஸ்டிங் கிளாசிஃபை பண்ணோம்னா ஷார்ட், மீடியம் அண்ட் லாங்னு கிளாசிஃபை பண்ணலாம். லெஸ் தென் 3 months இருந்தா ஷார்ட், 3 months to 1 year இருந்தா மீடியம், அண்ட் மோர் தென் 1 year இருந்தா லாங். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஷார்ட், மீடியம், லாங் வந்து ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு கேட்டகரியில ஒவ்வொரு மாதிரி டிஃபைன் பண்ணுவோம். இந்த இடத்துல ஷார்ட்னு சொன்னா ஃபோர்காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டைம் ஃபோர்காஸ்டிங்னா லெஸ் தென் 3 months இருந்தா அது ஷார்ட் டர்ம் ஃபோர்காஸ்டிங். இந்த ஆங்கிள் தான் பாக்கணும். ஓகே, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம், ஒவ்வொரு கான்செப்ட்ஸ்லயும் இந்த பீரியட் மாறும். இங்க 6 months கொடுத்துருக்காங்கல்ல, 6 months 6 months இருக்கணும் அவசியம். ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்ஸ்ல டான்ஜிபிள் அசட்ஸ்ல எதை லாங் டேர்ம் சொல்லுவோம்? 3 to 5 years தான் லாங் டேர்ம் சொல்லுவோம். கரெக்டா? லெஸ் தென் 3 years தான் ஷார்ட் டேர்ம் சொல்லுவோம். அங்க மீடியம் டேர்ம் கான்செப்ட் வராது. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் 3 months தான் ஷார்ட் டேர்ம், 3 months to 1 year அந்த மீடியம், அண்ட் மோர் தென் 1 year இருக்கிறதுல என்னன்னு போட்டுக்கலாம்? 5 years, 10 years, 7 years, 2 years, 3 years லாங் டேர்ம் போட்டுக்கலாம். ஓகே, எதுக்காக யூஸ் பண்ணிப்போம்? ஷார்ட் டேர்ம் என்னது? few weeks to 6 months. என்ன மேம் 3 months 6 months சொல்றீங்களே? கொஸ்டின் அப்படிதான் கேட்டிருக்காங்க. ஓகே, நான் தான் சொல்றேன், பர்டிகுலரா இன்வென்ட்ரின்னு வரும்போது 6 months இன்வென்ட்ரி போல் பண்ணுங்கிறாங்க. அதெல்லாம் 6 months. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணோம், ஃபினிஷ்டு குட்ஸ் 6 months ஹோல்ட் பண்ற சொல்றாங்க. ஓகே, ஒர்க் லோட்ஸ் டிஃபைன் பண்ணோம், மென்ஸ் அண்ட் மிஷன்ஸுக்கு 6 months வச்சு டிஃபைன் பண்ண சொல்றாங்க. இதெல்லாம் என்னது? ஷார்ட் டேர்மோட ஃபோகஸ்ட். ஓகே, கண்டினியூவிங். ஃபைண்டிங் த ஒர்க்கிங் கேபிட்டல் நீட், செட்டிங் அப் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரன்னு, என்னது ஃபிக்ஸிங் சேல்ஸ் கோட்டா, ரிக்வயர்ட் ஓவர் டைம் டு மீட் த டெலிவரி ப்ராமிசஸ், இதெல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம்ல எடுத்துக்கலாம். இதே வந்து மீடியம் டேர்ம் பாத்தீங்கன்னா 3 months to 2 years இருக்கிறது எடுத்துக்கலாம். பட்ஜெட்டரி கண்ட்ரோல் பாக்குறது, டிவிடெண்ட் பாலிசி பாக்குறது, மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்றது, எப்படி ஆபரேஷன்ஸ் ஸ்கெடியூல் பண்ண போறீங்க, கெப்பாசிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பிளான் பண்ண போறீங்க, இதெல்லாமே இதுல போட்டுக்கலாம். மீடியம் 3 months to 2 years. இன்னொன்னு மோர் தென் 3 years இருக்கிறத லாங் டேர்ம்ல போட்டுக்கலாம். பாருங்க, இயர் மேட்ச் ஆகாது சொல்லிட்டேன், இயர் மேட்ச் ஆகாது. ஸோ ஓரளவு கொஞ்சம் கெஸ்ஸிங் ஒர்க் தான் பண்ணணும். மார்க் அடிச்சிடும், கவலைப்படாது. ஓகே, ஒன் வேர்ட்ல கேட்கும் போது தான் பர்டிகுலர் ஆகும். ஸோ லாங் டேர்ம் ஃபோர்காஸ்ட்ல எக்ஸ்பெக்டட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் சேல்ஸ் எப்படி டிட்டர்மைன் பண்றீங்க, மேன் பவர் ரிக்வயர்மெண்ட்ஸ் எப்படி டிட்டர்மைன் பண்றீங்க, மெட்டீரியல் ரிக்வயர்மெண்ட் எப்படி பிளான் பண்றீங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி பிளான் பண்றீங்க, இதெல்லாமே 3 years மேல பிளான் பண்ணுவோம் இல்லையா, சர்ட் ஆங்கிள். அப்போ இதெல்லாமே வந்து லாங் டேர்ம் ஃபோர்காஸ்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இந்த ஃபோர்காஸ்டிங் பண்றோம்? ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, ப்ராசஸ் இல்லையா, ஸ்டெப் பை ஸ்டெப். முதல்ல டிட்டர்மைன் பண்ணுங்க எதுக்காக ஃபோர்காஸ்ட் பண்ணணும்னு. நான் டிவி மேனுஃபேக்சரர், இந்த ஊர்ல பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, அதனால டிவி எவ்வளவு சேல்ஸ் ஆகும், எவ்வளவு டிமாண்ட் இந்த பாப்புலேஷன் இருக்கிற டவுன்ல வந்து இருக்கும் சொல்லிட்டு நான் ஃபோர்காஸ்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அப்போ வந்து வாட்ஸ் அப்ஜெக்டிவ்? டிமாண்ட் ஃபார் த குட்ஸ் பார்க்கறது அப்ஜெக்டிவ். எந்த பீரியடுக்கு பண்றீங்க? நீங்க பாட்டுங்க 40 வருஷம் 50 வருஷமா பண்ணுவீங்க. எத்தனை பேர் ஒரு போன் வச்சிருக்கீங்க, ஒண்ணுக்கு மேல வச்சிருக்கீங்க? சரி, வீட்டுல எல்லாருக்கிட்டையும் போன் இருக்கா? பை டிஃபால்ட்டா வந்துச்சு பாருங்க. ஒரு பீரியட்ல ஒரு போனை வச்சு சுத்திட்டு இருப்பாங்க. ஒரு வீட்டுல ஒரு போன் இருக்குது. லேண்ட்லைன் விட்டுருங்க, மொபைல் போன ஜஸ்ட் ஒரு 4-5 years முன்னாடி பாருங்க. உங்க கையில எப்ப போன் கொடுத்தாங்க? ஆப்வியஸ்லி ஆஃப்டர் 18 காலேஜ் போகும்போது தான் போன் கொடுத்துருப்பாங்க இல்லையா? செலக்ட் பீரியட். சி, நான் டிவி பத்தி பேசுறேன்னா லாஸ்ட் இவ்வளவு இயர்ஸ்ல டிவி வந்திருக்கும், ஃப்ரிட்ஜ் வந்திருக்கும், அத மாதிரி பேசுறது. செலக்ட் தி மெத்தட் யூ வாண்ட் டு யூஸ் ஃபார் த ஃபோர்காஸ்ட். ஸ்கேட்டர் டயக்ராம் இருக்கு, நார்மல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, நம்ம சிலபஸ்ல 2 தான் பார்த்தோம், ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும், அண்ட் இன்ஃபர்மேஷன் அதுக்கேற்ற மாதிரி கேதர் பண்ணுங்க. எங்க இருந்து கிடைக்கணும்? பிரைமரி சோர்ஸ்ல இருந்து கிடைக்கலாம், செகண்டரி சோர்ஸ்ல இருந்து கிடைக்கலாம். பிரைமரி சோர்ஸ் தான் நானே இறங்கி கையால எடுத்த இன்ஃபர்மேஷன். செகண்டரி சோர்ஸ் தான் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. இளையராஜா மியூசிக்ல இஷ்யூ வருது, என்னது ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல இப்போ இஷ்யூ போயிட்டு இருக்கு. இன்னொரு ஸ்டாரோட படம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இருக்கு.
இது எல்லாமே நானா ஓனா எழுதுற நியூஸா? இல்ல வர நியூஸ். சிபிஐ ரிப்போர்ட் அப்போ அது வந்து என்னது? என் கண்ட்ரோல்ல இல்லாதது. செகண்டரி சோர்ஸ். அதுக்கு பிறகு ஃபோர்காஸ்டிங். ஓகே. ஃபோர்காஸ்டிங் மெத்தட்ஸ் குவாலிட்டேட்டிவ் இருக்கு, குவான்டிடேட்டிவ் இருக்கு. குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ல பிடிக்குமா இல்லையா? டேஸ்ட் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்கும், உங்களுக்கு காரம் பிடிக்கும். ஓகே, உங்ககிட்ட வந்து ஸ்வீட்ஸை பத்தி கேட்டா கழுவி கழுவி ஊத்துவீங்க. என்கிட்ட வந்து காரம் பத்தி கேட்டா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். சி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் குவாலிட்டேட்டிவ்ங்கிறது ஒவ்வொருத்தர் கேரக்டர், நேச்சர் பேஸ் பண்ணி இருக்கும். அதனால இது வந்து கன்சியூமர் பேனல் சர்வே மூலியமா பண்ணுவாங்க. பையரோட இன்டென்ஷன்ஸ் பேஸ் பண்ணி, விச் மீன்ஸ் பையர் வந்து இது இப்படி இருக்கலாமே, அது அப்படி இருக்கலாமே அப்படின்னு சொல்றது. ஓகே, யூசரோட எக்ஸ்பெக்டேஷனை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இது வந்து குரூப் யாருன்னா கன்சியூமர்ஸ் கிட்ட இருந்து இருக்கிறது. சர்வே எதை பேஸ் பண்ணினா அவங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்களா அதை பேஸ் பண்ணி, அண்ட் எதை அசர்டைன் பண்ண போகுது, ஃபியூச்சர் டிமாண்டை அசர்டைன் பண்ண போகுது. இதே வந்து இன்னொரு மெத்தட் இருக்கு, சேல்ஸ் ஃபோர்ஸ் காம்போசிட் மெத்தட். இது என்ன பண்ணுவாங்கன்னா, சேல்ஸ் ஃபோர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் உட்கார வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க கஷ்டம். சி ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து டைரக்டா கன்சூமரே பிடிச்சோம். செகண்ட் மெத்தட் வந்து கன்சூமர்ஸ் என்ன நினைக்கிறாங்க நீங்க சொல்றீங்க. எது பெட்டர்னு பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் சேல்ஸ் ஃபோர்ஸ் கிட்ட கேட்கறது பெட்டர். ஏன் தெரியுமா? ரொம்ப காசு செலவாகும். ஏற்கனவே அவன் நம்ம எம்ப்ளாயி, அவங்க கிட்ட கேட்டா அவனோட டியூட்டியா அவன் சொல்லிடுவான். பட் இதே நான் கன்சூமர் சர்வே எடுக்கணும்னா கன்சியூமர்ஸை பிடிக்கணும். அவன் வந்து ஒருத்தன் திட்டுவான், ஒருத்தன் சூப்பரா இருக்குவான், நம்மளுக்கு என்ன பண்றதே தெரியாது. ஆனா இவன் என்ன பண்ணுவான்? சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கிறவன் கான்கிரீட்டா இதான் சொல்றாங்கன்னு சொல்லுவான். ஒரு 100 பேர்கிட்ட இருந்து அவனே டிசைன் பண்ணி ஒரு 2-3 விஷயங்கள் தான் வந்திருக்கும் இந்த 100 பேர்கிட்ட இருந்து சொல்லுவான். ஓகே, சோ குரூப் வந்து யாரு? மெம்பர்ஸ் ஃப்ரம் சேல்ஸ் ஃபோர்ஸ், மார்க்கெட்டிங் பீப்புள். ஓகே, அண்ட் சர்வே வந்து என்னது? லைக்லி டிமாண்ட் என்ன இருக்கும் சேல்ஸ் ஃபோர்ஸ், எவ்வளவு யூனிட் சேல் ஆகும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, டெல்பி மெத்தட்னு சொல்லுவோம். இது வந்து ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ். அது என்ன ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ்னா, எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட, ரெஸ்பெக்டிவ் ஸ்டாஃப், ரெஸ்பாண்டன்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறது. ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிட்டு இப்போ இதை வந்து செக் பண்ணி பாருங்களேன், கன்சியூமர்ஸ்க்கு எவ்வளவு பிடிக்குதுன்ட்டு அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா. அதனால இது ஐட்ரேட்டிவ்னு சொல்லுவோம். ஹோலா மாத்தணும்னு அவசியம் இல்ல, ஹோல் டிசைனை மாத்தணும்னு அவசியம் இல்ல, சின்னதா ஒரு டிசைனை மாத்தி பார்க்கணும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ் சொல்லுவோம். இது தவிர வேற எக்கச்சக்கமான மெத்தட்ஸ் இருக்கு. குரூப் எக்ஸிகியூட்டிவ் ஜட்மெண்ட் மெத்தட். எக்ஸிகியூட்டிவ் ஜட்மெண்ட் குரூப்பா எக்ஸ்பர்டைஸ் நாலேஜ் இருப்பாங்க இல்லையா, வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு பண்றது. ஓகே, ஜட்மெண்ட். எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியன்ஸ் டைரக்டா எக்ஸ்பர்ட் மட்டும் கூப்பிட்டு அவனை வந்து உட்கார வச்சது பண்றது. ஓகே, இப்போ நான் வந்து டூத் பேஸ்ட் மேனுஃபேக்சரர். இப்போ டூத் பேஸ்ட் வந்து ஆட் யார் வருவா? டாக்டர் வந்து உட்காந்துருப்பாங்க. கரெக்டா? ஓகே, அதுவும் எந்த டாக்டர்? பல் டாக்டர் தான் உட்காந்துருப்பாங்க. எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் கேட்கும். ஓகே, இது வேலிடா இல்லையா? மார்க்கெட் டெஸ்ட் மெத்தட் இருக்கு. டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்க வேண்டாம். மார்க்கெட்ல டூத் பேஸ்ட் விடுவோம், பல்லு போச்சுன்னா ப்ராடக்ட க்ளோஸ் பண்ணிடுவோம். இல்லைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் டெஸ்ட் மெத்தட். ஓகே, நான் ஜென்ரலா சொல்றேன், இதெல்லாம் எக்ஸாம் எழுதிக்காதீங்க, புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். So this is the fourth content. Okay, so மொத்தம் எத்தனை contents இருக்கு? 4 contents. Actually 3 contents தான் எக்ஸ்பிளனேஷன்ல இருக்கு. 4th content வந்து what is what சொல்லுது. ஓகே, குவான்டிடேட்டிவ் மெத்தட் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட், இது இங்கதான் ஃபார்முலே வரும். இதுல மூவிங் ஆவரேஜ் மெத்தட். மூவிங் ஆவரேஜ்ல 2 வெரைட்டி இருக்கு. ஒன்னு சிம்பிள் மூவிங், இன்னொன்னு வந்து வெயிட்டட் மூவிங். சிம்பிள் மூவிங் எப்படி மீன் பண்ணிருக்காங்க பாருங்களேன், ஹெட்டிங் மூவிங் எம். வெயிட்டட் மூவிங்னா வெயிட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் தரணும், அப்போ WM போட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம எந்த ப்ராப்ளம்ல பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல 12th இயரோட பார்க்கும்போது டைரக்டா 12 பிளஸ் 14 பிளஸ் 14 பிளஸ் 19 பிளஸ் 18 பிளஸ் 19 நினைக்கிறேன், டிவைட் பை 5 பண்றோம். அப்படின்னா எனது எல்லாத்துக்கும் ஒரே வெயிட் தான், சேம் வெயிட் ஒன்னு தான். அப்படி இருந்துச்சுன்னா எனது மூவிங் மெத்தட். இது பிளஸ் பிளஸ் பண்றோம்ல, அதனால சமேஷன். ஏங்கிறது ஒரு வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக இருக்குது, டிவைடட் பை n. ஓகே, இது வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் மெத்தட்னா இதோட நீங்க வெயிட் இன்க்ளூட் பண்ணீங்க. ப்ராபப்லி லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு 14, 18, 19 வரைக்கும் என்ன பண்ணணும், 3, 2, 1 சொல்லிட்டு வெயிட். இந்த மாதிரி வெயிட் அசைன் பண்ணும்போது நீங்க டைரக்டா கன்சிடர் பண்ண மாட்டீங்க. என்ன கன்சிடர் பண்ணீங்க? 14 into 1, 18 into 2, 19 into 3, அப்புறம் எல்லாமே ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை டோட்டல் வெயிட் எவ்வளவு? 6. அப்போ டோட்டல் வெயிட்டை வச்சு டிவைட் பண்ணுவீங்க. ஒவ்வொரு வேல்யூக்கும் உண்டான இண்டிவிஜுவல் வெயிட் எடுத்துப்பீங்க. இது என்னது? மூவிங் ஆவரேஜ் மெத்தட். அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் இங்க இருக்கு. நான் திரும்ப பாயிண்ட் பை பாயிண்ட் போகல. See, in case இந்த கொஸ்டின் வந்ததுன்னா இப்படியேதான் நீங்க எழுதணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் ரைட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ், பட் ஃபார்முலையில போட்டுருது. இப்போ இங்க இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஒரு ஃபார்முலே கொண்டு வந்தாங்க. எக்ஸாக்டா ஏ தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இந்த இடத்துல ஏ போட்டீங்கன்னா அந்த ஏங்கிறது என்னன்னு மென்ஷன் பண்ணணும். நீங்க ஏ பார்த்துட்டு வேற என்ன போட்டோம், அதுக்காக பி சி எல்லாம் போடாதீங்க. யூஸ்வலா நம்ம ஏ யூஸ் பண்ணுவோம், இல்ல XYZ இந்த ஆங்கிள் தான் யூஸ் பண்ணுவோம். XYZ நீங்க யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம நார்மல் ஈக்குவேஷன்ஸ்ல எல்லாமே XY தான் யூஸ் பண்ணுவோம். அதுவும் வேண்டாம்னு சொல்லுவாங்க யூஸ்வலா. ஓகே,
முடிஞ்சிருக்கு இதே யூஸ் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஐயோ இந்த ஞாபகம் வரலையே அப்படின்னு தோணுச்சு, யூ கேன் மேனேஜ். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் டி இயர் கண்டுபிடிக்கணும்னா டி முன்னாடி வருஷம் வரைக்கும் எனக்கு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். 11th இயருக்கு ஃபைன் பண்ண சொன்னாங்க பாப்புலேஷன் அண்ட் டிவி டிமாண்டுக்கு. 12th இயர்னா 11th இயருக்கு டேட்டா இருக்குன்னு அர்த்தம். அதுதான் இங்க டி இருக்கும், இங்க டி மைனஸ் ஒன் இருக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் அபவுட் மூவிங், சிம்பிள் மூவிங் அண்ட் வெயிட்டட் மூவிங். டைம் சீரிஸ் அனாலிசிஸ்னு இருக்கு. இது கொஞ்சம் ஆஃபன் ரிப்பீட்டட், ரொம்ப வருஷமா ரிப்பீட் பண்ண கொஸ்டின் அதுன்னு கேட்கலாம். இப்போ இந்த டைம் சீரிஸ் வந்து இந்த ட்ரெண்ட் எப்படிங்க மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 காம்பனண்ட்டை வச்சு ட்ரெண்ட் மாறலாம். ஒன்னு வந்து ஒரிஜினலா ஒரு ட்ரெண்ட் இருக்கிறது, இன்னும் வந்து சீசனலா மாறும். ஒரு சில பிசினஸ் எல்லாம் சீசனலா நடக்கும்ல, அதனால இருக்கலாம். ஒரு சிலது சைக்கிளிக், ரொட்டேஷன்ல போயிட்டே இருக்கும். இல்ல இர்ரெகுலர், எதனால வந்துச்சுன்னா தெரியாது. ஒண்ணுத்துக்கும் இன்னொருத்துக்கும் டிபெண்டன்சி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். டிபெண்டன்சி இருக்குன்னா அது மல்டிபிளிகேட்டிவ் மாடல். சம்பந்தமே இல்லைங்க அப்படின்னா அது அடிட்டிவ் மாடல். சம்பந்தமே இல்லைன்னா ஆர்னு யூஸ் பண்ணுவோம், அடிஷன் ஆட் பண்ணுவோம். இது டி, இது எஸ், இது சி, இது ஐ, எல்லாமே ஆட் பண்ணுவோம். டி பிளஸ் சி, எஸ் பிளஸ் சி பிளஸ் ஐ, இதுக்கு என்னது அடிட்டிவ் மாடல். இதே மல்டிபிளிகேட்டிவ் மாடல்ல டிபெண்டன்சி இருக்கு, அண்ட்னு சொல்லுவோம். ஒண்ணு டிபெண்ட் பண்ணிருக்கு. இது ஏன் இர்ரெகுலர் ஆச்சு? சைக்கிளிக்கா இருக்கனால இர்ரெகுலர் ஆயிடலாம். ஓகே, அந்த மாதிரி சொல்றது. அப்போ இது வந்து மல்டிபிளிகேட்டிவ் மாடலா, அப்போ மல்டிப்ளை பண்ணுவோம். டி இன்டு எஸ் இன்டு சி இன்டு ஐ. ஆக்சுவலா ஒரு பீரியட்ல இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்தது, இப்ப அது இல்ல. ஃபைனல்ல ஒரே ஒரு ப்ராப்ளம் நீங்க பாப்பீங்க, அவ பாத்துக்கலாம். ஓகே, அண்ட் தேர்ட் இதோ நம்ம பார்த்தது கேஷுவல் அனாலிசிஸ் இல்லைன்னா ரிகரேஷன் அனாலிசிஸ். இது வந்து லீ ஸ்கொயர் மெத்தட்னு சொல்லலாம், இல்ல நார்மல் ஈக்குவேஷன் மெத்தட்னு சொல்லலாம். யூஸ்வலா இது வந்து y is equal to a plus bx னு போடுவோம். ரெண்டு நார்மல் ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகே, இது நார்மல் ஈக்குவேஷன் மெத்தட். இதுதான் நம்ம ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணோம். சோ அதுக்கு பிறகு a and b ஃபைண்ட் பண்ணிட்டு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இதை சும்மா பாத்துக்கோங்க, சால்வ் பண்ணிருக்காங்க, அவ்வளவு நேரம் ஒண்ணு. இதை நம்ம டைரக்ட் மெத்தட்ல போட்டோம், ஞாபகம் இருக்கா? சமேஷன் எக்ஸ் ஒய் பை சமேஷன் எக்ஸ் ஒய்னு போட்டோம்ல, அதோட இது இருக்குன்னு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க போதும். மைனஸ் என் எக்ஸ் பார் ஒய் பார் என் எக்ஸ் ஸ்கொயர், சும்மா நோட் பண்ணிட்டா போதும். ட்ரெண்ட் மெத்தட், அப்வர்ட் ட்ரெண்ட், டவுன்வர்ட் மூவ்மெண்ட் வச்சு ஒரு ட்ரெண்ட் இருக்கும். இது லீனியரா இருக்கலாம், இல்ல நான் லீனியரா இருக்கலாம். இந்த மெத்தட் வந்து ரிக்ரெஷன் அனாலிசிஸ் தான். இப்போ நம்ம பிளாட் பண்றோம்ல, நார்மல் ஈக்குவேஷன் வச்சு லைனோ கர்வோ கண்டுபிடிச்சிடும். இது நீங்க பிளாட் பண்ணீங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்ல, அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட, இப்படியோ இல்ல இப்படியோ இல்ல இப்படியோ ஏதோ ஒரு ஃபார்ம் ஆகும்ல. இந்த பேட்டர்னை வச்சு டிஃபைன் பண்ணது ட்ரெண்ட் மெத்தட். இதுவும் என்னது கேஷுவல் ரிக்ரெஷன் அனாலிசிஸ் மெத்தட்ல தான் வந்துச்சு. ஓகே, இது தவிர சில மெத்தட்ஸ் இருக்கு, லைக் ஸ்கேட்டர் டயக்ராம் நம்ம பார்த்தது, ஹேண்ட் ஃபிட்டிங் மெத்தட், ஹேண்ட்லயே டிரா பண்றது, மூவிங் ஆவரேஜ், சிம்பிள் அண்ட் வெயிட். மூவிங் ஆவரேஜ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், அதனால வரி பண்ண மாட்டோம். So that's about this content. Okay.